வணக்கம் மனோர்களே, ஏமிலிருந்து உங்கள் தரன். இன்றைக்கு நீங்கள் சோஷியல் மீடியா ஃபுல்லாக பார்த்தீங்களென்றால் 3 மாதத்துக்கு முதல் இந்த கேவலங்கிட்ட ஊடகங்கள் எந்த வேலையை செய்துச்சோ, எந்த படத்தை காட்டிச்சதோ அதைத்தான் மீண்டும் செவ்வந்தி கைது இது அண்டு ஒரு நாடகங்களை இவர்கள் ஆடுகிறார்கள். இந்த நாடகங்களை மக்களாகிய நீங்கள் விழித்து கொண்டு பயணிக்கணும் என்றதுக்காண்டி உங்களுக்கான தெளிவூட்டலாம் இந்த படங்கள் இவர்கள் காட்டுற இந்த படங்களுக்கான ஒரு தெளிவூட்டலாக இந்த கருத்தரங்கம் அமைய போது. இது எங்களோட 30வது கருத்தரங்கம். அனைவரும் கலந்து கொண்டு விழிப்புணர்வு பெறுங்கள் என்ற ஒரு வேண்டுகோளோட இந்த கருத்தரங்களை தொடர்வோம். வணக்கம் கதிரண்ணா. வணக்கம் தரன், எப்படி இருக்கிறீங்க? நலமா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நாங்களும் சோமா இருக்கிறோம். நீங்கள் உங்களோட பாடலும் வெளியிட்டிருந்தோம். அருமையான பாடல். இந்த கொஞ்சம் வித்தியாசமாக பக்தி பாடல், ஒரு ஆரம்பத்தில் ஒரு பக்தி பாடல் சேப்பில் எழுதியிருக்கிறீங்க. என்னென்றால் அந்த கவிதையினுடைய வரிகள் என்பது இப்போ எங்களினுடைய வரிகளை எங்களுடைய மக்களோட பகிர்ந்து கொள்ளவே முடியாது. அதற்கு எங்களோட மக்கள் தயாராகவும் அல்ல. இப்போ இறைவன் என்ற ஒரு பொது சொத்தொன்று இருக்குது. ஒரு சில நம்பிக்கைகள் இல்லாமல் வாழ்ந்தாலும் சில இடங்களில் அந்த நம்பிக்கையை ஊட்டி வைத்திருக்கின்ற விடயங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ எங்களுடைய கிராமங்களை ஆள்பவர்களை நினைவுபடுத்த வேண்டிய தேவையும் இருக்கிறது. தான் ஓகே, உன்னுடைய தேசத்தில் இருக்கிற காவலன்கிட்ட சொன்னா என்ன அப்படி என்று தோணுச்சு. அதான் அந்த வரிகள் அப்படி அதுக்குள்ளே கொண்டு வந்திருக்கு. அது உண்மையான விடயங்களை, அது மனதார எங்களோட வலிகளைத்தான் அதுக்குள்ளே கொண்டு வந்திருக்கு. அது சும்மா கற்பனையாக எழுதப்படலை. நாளாந்தம் எங்களுக்குள்ளே நடக்கிற வலிகள், அது வேதனைகள் வரிகளாக வருகிறது, அவ்வளவுதான். நிச்சயமான இதுல மீண்டும் திருப்பி தொடங்கினா செவ்வந்தி இந்த இதுகள் படம் காட்டுற வேரியலை இவர்கள் தீவிரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இவர்களே நாடகமாடி இவர்களே பெரிய சாதனை புரிஞ்ச மாதிரி இந்த மாஃபியா கூட்டங்கள் இப்படியான ஒரு இதுகளை செய்யணும். இதை பற்றி என்ன மக்களுக்கான தெளிவான பார்வை இல்லைங்கிற ஊடகங்களும் ஏதோ பெரிய மக்களை ஒரு என்டர்டைன்மெண்ட். இப்போ பிக் பாஸ் என்ற நிகழ்ச்சி அப்படி தமிழ்நாட்டில் ஒரு என்டர்டைன்மெண்டாக இருக்குதோ, அதே மாதிரி என்டர்டைன்மெண்டாக தான் இந்த அனுர அரசாங்கத்துக்கு இப்படியான நிகழ்ச்சியையும் நாங்கள் பார்க்குறோம். இதை எங்களோட ஊடகங்கள், அது மூத்த ஊடகங்கள் எல்லாம் காவை தெரிஞ்ச கடைசியா அவர்கள உண்மையான முகங்களை அவர்கள் காட்டுறார்கள். அவர்கள் எப்படிப்பட்ட மனதால எப்படிப்பட்ட அழுக்குகள் என்ற விடயங்களை அவர்களும் இப்ப காட்டுறார்கள். இதை நீங்கள் எப்படி பாக்குறீங்களா? முதல்ல நல்ல விஷயம் சொல்லி என்டர்டைன்மெண்ட், இதுதான் இன்னைக்கு எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை. என்னென்றால் சிவந்தியினுடைய புகைப்படத்தை வச்சுக்கொண்டு நீங்கள் இப்போ ஃபேஸ்புக் அதெல்லாம் பாருங்க, அவ்வளோ வரவேற்கணும், அவ்வளோ லவ் பண்ணினோம். கீழே எல்லாம் கமெண்ட்ஸ் பண்ணினா அவள் சிறு தவறு தான் செய்திருக்கிறா, உன்னை நான் வெளியில் எடுத்துட்டு உன்னை நான் திருமணம் செய்கிறேன் என்றெல்லாம். இந்த என்டர்டைன்மெண்ட் ஏன் இது நடக்குது, இதைத்தான் நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும் தரன். என்னென்றால் இதுதான் தரன் எங்களுடைய ஒரு மிக பெரும் விரிவான காலங்களை ஈழத்தமிழர்கள் நாங்கள் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்றது தான். இப்போ 2 ஆண்டுகள் இங்கே பல விடயங்கள் நடக்கப் போகிறது. இந்த பொறிமுறைகளினுடைய சித்தாந்தம் உடைத்து எறியப் போகிறது. இந்த பொறிமுறைகளை வெளியில் கொண்டு வர வேண்டும் என்று சில ஊடகங்கள் நினைத்து அதை கொண்டு வருகின்ற போதும் மீண்டும் இங்கே ஊடகங்களில் வேறு பிரச்சனைகள் மூழ்கி கிடக்கிறது. எம்மவர்களும் அதைத்தான் சார்ந்து நிற்கின்றார்கள். இது ஒரு வேதனைக்குரிய விடயம். இலங்கையின் உடைய நிகழ்ச்சி நிரலும் படி, இந்தியாவினுடைய நிகழ்ச்சி நிரலும் படி, இந்த ஈழத்தமிழர்கள் எந்த இடத்தையும் கொண்டு போய் ஒரு ஊடாக கருத்துக்களை கூட செய்யாத அளவு இப்படியான சில விடயங்கள் தொடர்ச்சியாக நடைபெறும். அதுதான் இலங்கையில் நடந்து கொண்டு இருக்கிறது. இவர் இந்த சகோதரி அவர்களை பார்த்தீர்கள் என்றால், இவர் இறங்குகின்றதும் அந்த புன்னைகளோடு வருகின்றதையும் இந்த இளையோர்கள், இன்றைய இளையோர்கள் இதுதான், அதை ரசிப்பவர்களாகவும் அவரோடு வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு சமூகமாக இது மாற பெற்றிருக்கிறது. இங்கே
இதான் எங்களுடைய சமூகம். நான் உங்களோட எப்பவும் பேசக்கூடியது போன்று, அரசியல் என்ன, ஒரு இனத்தின் விடுதலை என்ன, நாம் யார், எமக்கு இலங்கையில் என்ன உரிமை இருக்கிறது, இந்த உரிமையை துடைத்தெறிவதற்காக இவர்கள் என்ன செய்கின்றார்கள், அதை மீட்பதற்காக நாங்கள் என்ன செய்கின்றோம் என்ற சில கேள்விகளை அறியாத சமூகங்களாக இன்று பிள்ளைகளை வளர்த்து வைத்திருக்கின்ற பெற்றோர்களும் அவர்களை சார்ந்த உறவுகளும் தான் இந்த துன்பத்திற்குள் தள்ளப்படுவார்கள். இலங்கையில் வடக்கு கிழக்கில் பூர்வமா கொன்ற ஈழத்தமிழரை விட இந்த செவ்வந்தி சகோதரி அவர்களை சிங்கள பிரதேசத்தில் பேசுவதும் அது அவர்கள் கொண்டாடுவதும் அது அவர்களுடைய ஒரு யுத்திகளாக அவர்களுடைய பிரச்சனையாக நாங்கள் கடந்து செல்லலாம். ஆனால் இங்கே பார்த்தீர்கள் என்றால் ஒரு முக்கியமான தருணம், பல காணொளிகள் ஐக்கிய நாடுகள் சபைகளினுடைய பொறிமுறைகள் பற்றி வெளியாகி கொண்டிருக்கிறது. யாருமே அதை பற்றி பேசுவதற்கு தயாராக இல்லை. ஒரு சில ஊடகவியலாளர்களை விட இதை பற்றி யாருமே பேசுவதற்கு தயாராக இல்லை. புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற அறிவார்ந்த சமூகத்தை தவிர்த்து இலங்கையில் இதை பேசுவதற்கும் யாருமே இங்கே கிடையாது. அரசியல்வாதிகளும் கிடையாது, மாணவர்களும் கிடையாது, யூடியூப்பாளர்களும் கிடையாது, இணையதளவாசிகளும் கிடையாது, பட்டதாரிகளும் கிடையாது. அப்ப இந்த சமூகத்தினுடைய நிலைமையை புரிந்து கொள்ளுங்கள். நாங்கள் இப்போது எங்கே நிற்கின்றோம்? இது ஒரு வேதனைக்குரிய விடயம் தரன். இது ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்குரிய விடயமாக ஈழத்தமிழர்கள் எடுத்துக்கொள்வது அது ஒரு மிகவும் ஒரு வலியான நிமிடங்களாக இப்போ பார்க்க வேண்டும். இது என்னென்றால் தரன், இந்த பிள்ளை போன்று நாங்கள் சிறையிலிருந்து வருவதற்கு முன்பே நான் பலமுறை என்னுடைய வாழ்க்கையில் இந்த இறுதி காலங்களுக்கு பிறகு 21ஆம் தேதிக்கு பிறகு இந்த மதுரை அந்த பகுதி என்கின்ற ஒரு பகுதியை சொல்லியிருப்பேன், எங்களை கொண்டு வைத்திருந்த பகுதியை. இந்த பகுதிக்குள் இருந்த அந்த காட்டு பிரதேசத்துக்குள் அதே இலங்கையினுடைய இன்டெலிஜனும் இலங்கையினுடைய இந்த படையணிகளும் தான் அங்கே இருக்கின்ற பகுதி. அவர் அந்த விசாரணையில் அதற்குள் அவர் இருந்திருக்கிறார். 3 மாதம் அந்த பகுதிக்குள் இருந்திருக்கிறார். அங்கே தான் எம்மையும் வைத்திருந்தார்கள். அந்த திசைக்குள் தான் நாங்களும் சிக்கப்பட்டிருந்தோம். அது எம்மை அதான் அந்த நன்று சொல்வதற்காக அந்த தேசத்தினுடைய காவலனுக்கு இந்த பாடலை நான் சமர்ப்பணம் செய்திருப்பேன். என்னென்றால் தரன், உண்மையில் இவர் யார் என்பதை நாங்கள் இங்கே பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. நாங்கள் சிறைகளில் இருந்து வந்த பிறகு எங்களுடைய மண்ணில் என்ன நடக்கிறது என்கின்ற ஒரு தேடலும் ஒரு சில விடயங்களுக்குள் நாங்கள் உள்படுகின்ற போது இப்படியான இளம் பிள்ளைகள் டொயோட்டா கார் இருக்கும், அந்த காரில் அது ஒரு வெள்ளை காராகத்தான் இருக்கும், பெரும்பாலான கார் வெள்ளை காராக இருக்கும். அவர்களே அழகா இவரை போன்ற ஒரு அழகு நிறைந்த பிள்ளைகளாக இளம் வயது கொண்டவர்களாகவே கொழும்பில் இருந்து தொடர்ச்சியாக எம் பகுதிகளுக்குள் வந்து நிற்பதும் போவதும் என்கின்ற ஒரு நிலைப்பாடு இருந்தது 2014க்கு பிற்பாடு. 2014, 15, 16, 17 என்று இப்படியே நீங்கள் எடுத்துக்கொண்டு போகலாம். இது உண்மையிலேயே எங்களுடைய தேசம் அல்ல, இந்த உலகத்தை ஒட்டி இலங்கையில் இருந்து இந்தியாவினுடைய கரையோரங்களில் இருந்து இந்த ஒரு மாபியா கூட்டம் என்னவென்றால், இந்த இளம் பிள்ளைகள் ஏற்கனவே இவர்கள் ஒரு காதல் வலைகளில் ஒரு பிரச்சனைகளில் விழுந்து கிடப்பவர்களை இந்த பல்கலைக்கழகங்கள் ஊடாக தூக்குவது போன்று சிலர் இதற்குள் நின்று அவர்களை தூக்கி எடுப்பார்கள். சொல்லும் போதுன்னா எங்களுடைய இதுகளுக்குள்ளே இருந்து வாழ்க்கையில தோற்றவர்களை இப்ப கதை சொல்ல இதை பயன்படுத்துற மாதிரி இப்போ கையாளுறமா இந்தியாவும் இலங்கையும் கையாளுறமா எங்களுக்குள்ளே இருக்கிறவர்களை வாழ்க்கையில தோற்று ஒருதனோட வாழ தெரியாமல் 10 பேரோட வாழ்றவர்களை எங்களுக்கு அடி புத்தகம் எழுத வச்சு அதை ப்ரொமோட் பண்றபடி எங்க மாதிரி செய்யற மாதிரி சிங்கள தரப்புடைய அந்த வேலை செய்து நடந்து கொண்டிருக்கு. அப்ப அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், இப்படியான இளம் பிள்ளைகளை அவர்களே டார்கெட் வைத்து ஏமாற்றுறது போன்று ஏமாற்றி இவர்களை கைவசப்படுத்துவார்கள். இந்த கைவசப்படுத்திவிட்டு இந்த மாபியாக்களுக்கு பல பயிற்சிகள் இருக்கிறது. இந்த பயிற்சிகளில் அவர்கள் ஒரு தேர்ச்சி பெற்ற நடவடிக்கைகளை வித்துணர்களாக இருப்பார்கள்.
இதை எப்படி கடத்துவது, இதை எப்படி கொண்டு செல்லுவது, அந்த இடம் போலீசாரால் சிஐடிகளால் விசாரிக்கப்படுகின்ற போது அது எப்படி இருக்க வேண்டும் என்ற யூகங்கள் எல்லாம் ஒரு புலனாய்வுத்துறை போன்று அவர்களும் செயல்படுவார்கள். ஆனால் இதற்குள் நின்றவர்கள் இலங்கையினுடைய புலனாய்வுத்துறையை சார்ந்தவர்கள் தான் நின்றவர்களும் இந்த மாபியாக்களோடு சேர்ந்து எங்களுடைய வடபகுதி என்று பார்த்தீர்கள் என்றால் இப்படியானவர்கள் வடக்கிலும் கிழக்கிலும் நிரம்பி வழிந்து இப்படி ஒரு உழைப்பை மேற்கொண்டவர்கள். எங்களுடைய தேசத்தை நாசப்படுத்தி இளையோர்களுக்கு இப்படியான வித்தைகளை கற்றுக் கொடுத்து இப்படி உழைக்கலாம் என்ற சிந்தனைகளை எல்லாம் வடிவங்களை எல்லாம் காட்டி இப்படி பலர் இருக்கின்றார். பலருக்கு கோர்ட்ஸில் வழக்கெல்லாம் நடக்கிறது. இப்போ பலர் உங்களுக்கு தெரியாது, இந்த தாவடி மதுராமடம் மதுராமடத்துக்கு இடையில் இணிவில் என்று சொல்லப்படுகின்ற இடங்களில் எல்லாம் பலர் அந்த ஒரு சென்ற இடத்துக்குள் மக்களுக்குள் இருந்து கொண்டே இப்படியான பிஸ்னஸ்களை செய்வார்கள். இளம் பிள்ளைகள் அவர்களெல்லாம் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இப்படி ஒரு நடவடிக்கைக்காக வந்தவர் தான் இந்த செவ்வந்தி போன்றவர்கள். இது ஏற்கனவே செவ்வந்தியை விட வயது கூடிய அன்டிமார் போன்றவர்களும் பல இடங்களில் வச்சு பலரால் காய் நகர்த்தப்பட்டு கைது செய்யப்பட்ட வடிவங்களும் இருக்கிறது. இவரை போன்றவர்களும் இருக்கிறது. இது ஒரு திறன்பட பயிற்சியை வழங்கி இதை ஒரு எல்லா விடயத்திற்குமாக இவரை சேர்த்து எடுத்து கொண்டு போவது, இந்த அணியை சேர்த்து எடுத்து கொண்டு போகிறோம் என்றால் இப்போ ஒரு சிறந்த பயிற்சியாளர் இதற்கு பயிற்சியை கொடுப்பார். இலங்கையினுடைய இராணுவ புலனாய்வு துறைகளுக்குள் இருந்தவர் அவர்கள் விலத்தி வந்து, அல்லது இந்த புலனாய்வு துறையை இருக்கிறவர் பொலிஸ்மா அதிபர்களோடு நெருங்கி இருந்து அந்த நேரங்களை சரியாக எடுத்து காய் நகர்த்துவார்கள். இத்தனை மணிக்கு இந்த ரோட்ல நான் தான் நிற்பேன், செக் பாயிண்ட் இருக்கும், நீதான் வர வேணும் என்கின்ற சில நகர்வுகள் எல்லாம் இருந்தது. என்றால் இவர்கள் தான் எல்லாமே இதே குட்டையில் ஊறிய மட்டைகள் தான் இவர்கள் எல்லோரும். இவர்கள் என்ன முயற்சியை இந்த இதுவரை காலமும் போர் முடிந்த பிறகு அல்லது போருக்கு முதலும் இந்த இலங்கை நாட்டில் இலங்கையினுடைய இராணுவமாக இருந்தாலும் போலீஸாக இருந்தாலும் இவர்கள் என்னத்தை செய்து வச்சிருக்கிறார்கள்? எதுக்குமே கிடையாது. இப்படியான விடயங்களுக்கு தான் இவர்கள் பணங்களுக்காக திக்குமுக்காடி இப்படியான விடயங்களை செய்வார்கள். இல்லையோ ஒரு தேசத்துக்காக போராடியவர்களை சித்திரவதை செய்வதும் எங்கே கொண்டே காடுகளில் போடுகின்ற வேலைகளையும் செய்வார்கள். இவர்களுக்கு அவ்வளவுதான் தெரியும். இப்போ இதற்குள் 2 விடயம் நடந்தது. எப்படி என்றால், இந்த கைதிகளாகி வெளியில் வந்த போராளிகள் மீண்டும் அந்த போராட்ட ஊக்குவிக்கை செய்யக்கூடாது என்பதற்காக ஒரு ஊடுருவல் அணி போலும் இவர்களைத்தான் வைத்திருந்தார்கள். இப்போ உதாரணமாக கிறிஸ் மனிதரை எப்படி கொண்டு வந்து யாழ்ப்பாணத்தில் இறக்கினார்களோ அப்படித்தான் இப்படியும் கொண்டு வந்து இறக்கினார்கள். ஒன்று, இந்த கரோயின்கள் கண்ட கருமங்களை எல்லாம் கொண்டு வந்து மக்கள் மத்தியில் திணித்து, இன்னொரு புறம் இந்த உணர்வுகளோடு நிற்கின்றவர்களை கடத்தி சென்று துன்புறுத்துவது. பலர் உங்களுக்கு தெரியாது, யார் ஒரு மாவீர நாளை அல்லது ஏதோ ஒன்றை ஊக்குவிப்பதற்காக நின்று ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிவிட்டாலே அடுத்த கணம் யாரென்று தெரியாமல் ஏற்றி கொண்டு போய் பல காடுகளுக்குள் வைத்து அடித்து துன்புறுத்தி கொண்டு இறக்கி போட்டு போவார்கள். அப்படித்தான் இருந்தது எங்களுடைய மண். அப்ப இந்த வகையெல்லாம் இந்த அரசினால் நிகழப்பட்டு இவர்களை எந்த இடத்தில் காய் நகர்த்த வேண்டுமோ எந்த வகைக்கு அவர்கள் தனியே அவர்கள் இந்த சம்பந்தப்பட்டவர்கள் இந்த போத கும்பலோடு சம்பந்தப்பட்டவர்களுக்கு சூட்டு பயிற்சி அதிகமாக கொடுத்திருப்பார்கள். ஒரு பிஸ்டலையோ அல்லது ஒரு ஆயுதத்தையோ சரியாக கையாளக்கூடிய அளவுதான் அந்த பயிற்சியை கொடுத்து அவர்களை விடுவார்கள். என்றால் அந்த பெண்ணிடம் பாருங்கள், நீங்கள் எல்லாமே ஏதோ சாதித்தது போல், தனக்கு தேவையான மணி, தனக்கு தேவையான வாழ்க்கை, தான் தனக்கு குடும்பத்துக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்து விட்டேன், நான் இனி என்னை நீங்கள் என்ன செய்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை என்ற ஒரு ஒரு திடமான எண்ணம் அந்த பிள்ளையிடம் இருக்கிறது. பாருங்கள், யாராவது சொல்லுவார்களா இந்த பிள்ளை ஒரு பயம் கைது செய்யப்பட்ட ஒரு பயம் இல்லை, இது இல்லை, ஏதோ சும்மா அந்த எங்க ஒரு கொண்டாட்டத்துக்கு போற மாதிரியான மனநிலையில அந்த இது நடக்குது. அப்போ படம் காட்டுறபடியா தான் நான் அதை பார்க்கிறேன். அப்ப இதெல்லாம் ஏன் நடக்குது என்றால், ஏற்கனவே இது இங்கே வகுக்கப்பட்ட விடயங்கள், ஏற்கனவே இது வகுக்கப்படுகிறது. இப்ப அவர் கொலை செய்யப்பட்டவரும் பல உயிர்களை காவு வாங்கியவர். இது நான் உங்களுக்கு ஏற்கனவே இந்த அரசாங்கம் வரும்போதே உங்களுக்கு தெரியும், நான் சொல்லியிருப்பேன், பல உயிர்கள் அங்கே பறிபட போகிறது.
சூட்டுச் சம்பவம் நடைபெறப் போகிறது. பலர் ஓடிப்போய் பல நாடுகளில் போய் தஞ்சம் கூறுவார்கள், பிறகு வருவார்கள் என்கின்ற இந்த இதை பார்த்துருப்போம். இதே போன்றுதான் உங்களுக்கு தெரியும். இதில் வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் கிளிக் ஆகிடும் நான் நினைக்கிறேன். இந்த நாடகத்துக்கு முதல்ல ஒரு அரங்கேற்றம் நீங்கள் இங்கே பார்க்கணும். எப்படி என்று சொன்னால், இந்த ராஜபக்ச அவர்கள் வந்து 2022 மே 9 வந்து தன் பதவியை அவர் ராஜினாமா செய்திருப்பார் நினைக்கிறேன். டேட் சரியோ தெரியல, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. மே 9 இருக்கணும். ராஜினாமா செய்திருப்பார். பிறகு பார்த்தா இவர் திடீரென்று ஓடி இருப்பார், நாட்டை விட்டு ஓடி இருப்பினும் 14 ஜூலையா இருக்கணும் தரன் நாட்டை விட்டு போனவர். 22 ஜூலை 22 ஜூலை என்ன எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அந்த அறிக்கை வந்து ஐக்கிய நாடுகள் சபையில் தயாரிக்கக்குள்ள கொடுக்க இது பண்ணது நல்ல ஞாபகம் இருக்கு. அது அது அவர் போயிருப்பார். போயிட்டு பார்த்தா அவர் உடனே 2ஆம் தேதி 9ஆம் மாதம் செப்டம்பர் மாதம் அவர் திரும்பி வந்திருப்பார். விளங்குதா உங்களுக்கு என்னண்டு இந்த சூழ்ச்சமங்கள்? விளங்குதா உங்களுக்கு என்னண்டு? அதே போன்று இவவும் இந்த கொலையை செய்துவிட்டு 3 மாதம் நான் சொன்ன எங்களை வச்சிருந்த அந்த பிரதேசத்துக்குள்ள வச்சிருந்திருக்கணும். பிறகு அங்கே போகிற மாதிரி போய்விட இது அவ்வளவு இலகுல இது நடந்து விட முடியாது. கரையோர பகுதியில் ஏற்கனவே இந்த மாபியா குழுக்கள் தங்களுடைய பிஸ்னஸ் வச்சிருக்கிறதும் அவர்களுடைய அந்த பரிமாற்ற இதுகளும் இவர்கள் தேவையானது போன்று இவர்கள் எடுப்பார். ஏன்னா இந்த போராட்டத்தின் இந்த 2022 போராட்டமும் இந்த உங்களுக்கு தெரியும் கோத்தராஜபக்சாவினுடைய அரசியலினுடைய அடுத்த கட்டத்தினுடைய ஒரு இந்த பூகோமா தாக்குதல் போன்று ஈஸ்டர் தாக்குதலும் இந்த 2022 போராட்டமும் இந்த அரசாங்கத்தினுடைய வருகைக்கு பின்னாலும் பல நடவடிக்கைகள் இருக்கிறது. இதை பற்றி நாங்கள் இதுவரும் மணித்தியால கணக்கில் பேசியிருப்போம். தொடர்ச்சியாகவே இதை பற்றி நான் சில இடங்களில் பதிவும் செய்திருக்கிறோம். இந்த கோத்த ராஜபக்ச அவர்களின் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் இவர் என்ன செய்தார் எது செய்தான்னு அங்கே இருந்து கொண்டே பேசியிருப்போம். இது பயப்படாமல் பேசியிருப்போம். அதே போன்றுதான் இந்த பிள்ளையை இன்று கூட்டிக் கொண்டு வருகின்றார்கள். இவர்கள் கொண்டு வந்து இந்த ஊடகங்களை பரபரப்பாக வச்சிருக்க போறாங்க. ஏற்கனவே திட்டமிடப்பட்டு இந்த பரபரப்பாக இருக்க போகிறது. இந்த பரபரப்பாக ஏன் இருக்குது என்றால், உங்களை வந்து இந்த ஈழத்தமிழர்கள் வடக்கு கிழக்கில் வாழ்றவர்களை நான் சொல்லியிருப்பேன் உங்கள்கிட்ட இருக்கிறது இன்றைக்கு 8 ஆசனம் தான். இன்னும் 4 வருஷத்துல நீங்க 3 ஆசனத்தை தவிர உங்களால் பெற முடியாதுன்னு பல இடங்கள்ல நான் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பேன். இதுதான் இந்த ஒத்திகை. இதுகளெல்லாம் நீங்க புரிஞ்சு கொண்டாத்தான் நீங்கள் ஒரு ஈழத்தமிழர். நீங்கள் மாவீரரை நேசிக்கிறீங்கள். நீங்கள் மாவீர நாளை நினைவுபடுத்தி எழுச்சியாக கொண்டாடுறதுக்கு தகுதியானவர். முல்லைத்தீவு வாரங்களை நீங்கள் அனுசரிக்கிறதுக்கு தகுதியானவர். ஒரு ஈழத்தமிழனுடைய சொற்பதத்தோடு மாவீரருடைய கனவோடு நிற்பதற்கு இப்படியான விடயங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு என்ன தேவை இருக்குது? செவ்வந்தி அவர்களினுடைய இந்த நிகழ்ச்சியை ஊடகமெங்கும் பிரச்சாரம் செய்வதற்கு என்ன தேவை இருக்கிறது? இவ்வளவு காலமும் ஒரு நாட்டிலிருந்து ஒரு கைதி வருபவர் என்றால் உங்களுக்கு தெரியும், அது யாருக்குமே தெரியாது. வந்து இறங்குவார்கள், அப்படியே இருட்டொரு இருட்டா கொண்டு போவார்கள். இதுதான் வரலாறு. இது ஈழத்தமிழர்களினுடைய வாழ்வியலில் நடந்தது. ஈழத்தமிழர் வாழ்வு எப்படி நடந்தது? கேபி அவர்களை கைது செய்துவிட்டு உங்கள் யாருக்கும் தெரியாமல், ஊடகங்களுக்கும் தெரியாமல் கொண்டு போய் வாழ்வை கொடுத்து விட்டிருப்பார்கள். இது ஒரு புறம் எங்கள் தமிழரை நாங்கள் மீண்டும் பரிசோதித்துக் கொள்வது. அப்ப ஏன் இந்த ஊடகத்துக்கெல்லாம் என்று வெளிச்சம் காட்டியதை இந்த அரசாங்கம் இந்த படத்தை காட்டுகிறார்கள் என்றால், இங்கேதான் இந்த பொறிமுறை வந்திருக்கிறது. இந்த பொறிமுறையினுடைய வேலை திட்டங்களும் இந்த பொறிமுறைக்கு பிறகு ஈழத்தமிழர்களுடைய காய் நகத்தலையும் அவர்கள் மூடி மறைக்க வேண்டும். உங்களை சிந்திக்காத அளவு இந்த இளம் பெண்ணின் படத்தோடு நின்று கொண்டு நான் செய்கிறேன் திருமணம், நீ செய்கின்றேன் திருமணம் என்று நேரங்களை வீணடிக்க வேண்டும். அதுதான் எங்களுடைய சமூகம் செய்ய போகிறது. வீணடிக்க போகின்றார்கள். கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 2-3 கிழமைக்கு இதே தொடர்ச்சியான டாபிக்கா இருக்க போகுது. இதே நேரத்தை வீணடிக்க போயிடும். எங்கட மூத்த ஊடகங்கள் தொடங்கி லங்காசரி ஊடரப்புக்காரரும் அங்க உண்மையின் தரிசனமா அந்த கிழவரும்
எல்லாரும் வந்து இந்த படங்களை தூக்கி கொண்டு வந்து வந்துட்டு நம்ம திருப்பியும் வந்து அதைத்தான் செய்யணும். எங்கள் மக்கள் மத்தியில வந்து வேற அவைக்கு வேற வேலை இல்லை, இந்த காசை பற்றியாவது கதைக்கலாம், அதுல இருந்து எங்கட இதை ஒப்பிட்டு அப்படி அதுக்கும் இதுக்கும் எங்க இது வித்தியாசம் என்ன, இது நாங்கள் என்ன செய்யணும் மக்களை விழிப்பு கொண்டு வருறது அதை வந்து செய்யாம இப்படியான ஒரு குப்பையில பிக் பாஸ் போன்று இப்படியான குப்பையில தூக்கி கொண்டு வரணும். இவர்கள் எவ்வளவு பெரிய குப்பையெல்லாம் இருப்பினா. நீங்கள் செவ்வந்தியினுடைய முதல் காணொளியை நீங்க பார்த்துறீங்கன்னா தெரியும். அந்த அந்த நீதிமன்ற வளாகத்துக்குள்ள அவர் அந்த பைலுக்குள்ள வச்சுக்கொண்டு, அந்த புத்தகத்துக்குள்ள வச்சுக்கொண்டு அந்த பிஸ்டல் அவர் போன வடிவத்தை பல தடவைகள் இணையதளங்களில் போட்டு நியூஸாக காட்டியிருப்பினும் 2-3 மாதங்களுக்கு முதல். அதில் நீங்கள் கவர் பண்ணீங்கன்னா போதும், அவர் எவ்வளவு தேர்ச்சி பெற்று இந்த கடத்தல் வேலைகளுக்கு, அதாவது இந்த இந்த கரோயின்களை எப்படி கடத்த வேண்டும், அதை எப்படி கொண்டு போய் இன்னொருவரிடம் கொடுக்க வேண்டும் என்று இது கொடுப்பினம். இது ஒரு மாபியாவை இருக்கு. இதுக்காக பயிற்சி கொடுப்பது, இதற்காக அவர்கள் அதை தயார் பண்ணுவது, அவருடைய மனநிலைமைகளை தயார் பண்ணுவது, அவர்களுக்கு தேவையான பணத்தை முதலில் சரி செய்து மனதை திடப்படுத்துவது, இப்ப தங்களுடைய குடும்பங்கள் அத்தனைக்கும் தனக்கும் ஏற்றது போன்ற நடவடிக்கையை அவர்கள் மேற்கொள்வது. அதை வைத்துத்தான் இதை காய் நகர்த்துவார்கள். ஆனால் இவர்களுக்கு புலனாய்வுத்துறையினுடைய, இலங்கை புலனாய்வுத்துறையினுடைய மிக பெரும் நெருங்கிய தொடர்புகளோடு இந்த மாபியா குழுக்கள் நடத்தி கொண்டிருப்பவர்கள். இது இன்றைக்கு இந்த அரசாங்கம் இதை கொண்டு வருவதற்கு முதல் இவரை வெளியில் கொண்டு வந்து படங்களை காட்டி இந்த ஊடகத்தையும் அந்த இலங்கையையும் இவர்கள் இவ்வளவு சினிமா காட்டுகிறார்கள் என்றால், நான் உங்களுக்கு எப்பவும் சொல்லுகிறது போல இந்த அரசாங்கம் சினிமா அரசாங்கம் என்பது தெரியும் உங்களுக்கு. படம் காட்டுவார்கள், படம் காட்டிக்கொண்டே இவர்கள் எங்களுடைய இலட்சியங்களை துடைப்பார்கள் என்பது நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். என்னென்றால், இந்த அரசாங்கத்தின் மீது மீண்டும் மீண்டும் உளவியல் யுத்தங்களால் மனங்களை வெல்ல போகின்றார்கள். இதுதான் உண்மை. இது நான் உங்களுக்கு பல முறை நாங்களும் பேசும்போதும் பதிவு செய்திருக்கின்றேன், இங்கேயும் உங்களோடு நான் பேசியிருக்கின்றேன். இந்த உளவியல் யுத்தத்தை கற்றுக் கொடுக்கின்ற இந்த இந்தியா, இந்த ஈழத்தமிழர்களினுடைய அடுத்த இந்த 2030 இந்த 2027 மிக முக்கியமான காலங்கள். இப்ப நீங்கள் செவ்வந்தியினுடைய பிரச்சனையை நாங்கள் இதில் நிறுத்திக்கணும். உங்களுக்கு ஒரு விடயத்துக்கு போங்கோ, நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விடயத்தை இங்கே கொண்டு வரேன். இதில் இருந்து உங்களுக்கு ஈழத்தமிழருக்கு புரிய வேணும். 2022 சரியா விளங்கிக் கொள்ளுங்கோ. இலங்கையில் பொருளாதார பிரச்சனை வருகிறது. அதற்கு பிறகு ராஜபக்ச அவர்கள் குடும்பமாக ராஜினாமா செய்து இந்த அரசாங்கம் மீண்டும் பிரச்சனை வருகிறது. அதற்குள்ள போராடியவர்கள் கிட்டத்தட்ட 70க்கு மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினருடைய சொத்துக்கள் சேதமாக்கப்பட்ட விடயங்கள் எல்லாம் நாங்கள் எல்லோரும் அறிந்த விடயம். இது ஏன் நடைபெற்றது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? இது என்னத்துக்காக இது வந்தது நினைக்கிறீர்கள்? ஈழத்தமிழர்களுக்கு எதுவுமே புரியாது. சரி, அதையும் விடுவோம். இதை நான் ஏன் என்று சொல்றேன். இதில் முக்கியமாக தரன் இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கு. என்னண்டா, இந்த ஐயா கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இவர் வந்திருப்பார். இவரை கண்டிப்பா சுவிஸினுடைய சொல்றவர் நீங்க இந்த 4 வருஷமா கோட் போட்டு தெரிஞ்சு கொண்டு கடைசியா பேருந்து அந்த தேர்தல் காலத்துல வேட்டி எடுத்து கொண்டு மக்கள் மத்தியில போய் தமிழ் தேசியம் பேசுற அவரை தானே சொல்றீங்க? ஓ, கண்டிப்பா அவர்தான். நாங்க வேற யாரை சொல்ல போறோம்? அப்ப இந்த வெளியுறவு என்ன, வெளியுறவினுடைய சுவிஸ் வெளியுறவு தூர்வத்தினுடைய ஏற்பாட்டில் இவர்கள் போயிருப்பினும் இந்த என்னண்டா தெரன் முக்கியம். அதில் நீங்க பாருங்க, ஒரு நடவடிக்கை ஒன்று மேற்கொள்ளினோம். இன்னும் எங்கட மக்களுக்கு இவங்களை பிடிச்சி எம்பிட்ட பிடிச்சி நீங்க கேளுங்க. என்னண்டா, இந்த பிரச்சனையெல்லாம் விட்டுட்டு, இந்த செவ்வந்திர பிரச்சனையை விட்டுட்டு இந்த மக்கள் நீங்க என்ன கேளுங்கொண்டால், ஐயா சுவிஸ் நாட்டினுடைய தூதுவகத்தின் ஊடாகவும் UNSDHFோடு சேர்ந்து WFPயோடு ஒரு பெரும் வேலை திட்டத்தை இங்கே ஐக்கிய நாடுகள் சபைகளுக்குள்ள கொண்டு வரினோம். வேர்ல்ட் ஃபுட் அந்த நிறுவனங்களோட சேர்ந்து ஒரு பல வேலை திட்டத்தை கொண்டு வரினோம். WFP என்று
இது ஒரு அறிக்கை ஒன்று தயாரிக்கப்பட்டு இந்த மஹிந்த ராஜபக்சாவினுடைய அந்த நிகழ்காலத்துக்குள்ள அந்த 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 இது நடக்கக்குள்ள இந்த இதுவும் இங்கே 2013 இதெல்லாம் ஏன் நடக்குதுண்டா தரன் சரியா விளங்கிக்கொள்ளுங்க. உங்களுக்கு ஏன் நடக்குது, ஏன் நான் இப்போ சொல்கிறேன்னு சொன்னால், நீங்கள் ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்கிட்ட நீங்கள் கேட்க தவறிடாதீங்க. இந்த WFP-னுடைய வேலை திட்டத்துக்கு கீழையும் இதே நீங்கள் வந்து போன இந்த வெளியுறவுத்துறையினுடைய அனுசரணையோடும் ஐக்கிய நாடுகள் சபைகளினுடைய அனுசரணையோடும் இந்த வேலை திட்டம் கொண்டு வந்து நீங்கள் எத்தனை குடும்பத்துக்காக வேலை வாய்ப்புகளை கொடுத்துருக்குறீங்கன்னு கேளுங்க. கிட்டத்தட்ட அதில் குறிப்பிட்டு பிறகு மற்ற விஷயங்களுக்கு வருவோம். இதில் அவங்க அந்த அந்த டாக்குமெண்டேஷனில் எப்படி சைன் பண்ணினோம் என்றால் 2023 27 வரைக்கும் ஒரு சைன் பண்ணியிருக்கிறோம் டாக்குமெண்டேஷனில். பிறகு 2022 25 வரைக்கும் இன்னொரு டாக்குமெண்டேஷனில் சைன் பண்ணிட்டு இன்னும் ஒரு டாக்குமெண்டேஷன் சைன் பண்ணியிருக்கிறோம் 21 மே 2023 இருந்து 2030 வரைக்கும் இந்த 3 டாக்குமெண்டேஷன் வந்து சைன் பண்ணப்பட்டிருக்கு. ஏன் சைன் பண்ணியிருக்கணும்டா இதுக்குள்ள பல வேலை திட்டங்களை வந்து கொண்டு வரையணும். இந்த WFP என்ற அமைப்பு ஊடாக பல வேலை திட்டங்களை கொண்டு வரையணும். இந்த ஃபுட் வேர்ல்ட் இதோட சேர்ந்து பல வேலை திட்டங்களை கொண்டு வரையணும். இங்கே என்னென்றால் இந்த வேலை திட்டங்கள் அத்தனைக்கும் கிட்டத்தட்ட 8 லட்சம் சுவிஸ் பிராங்க் ஒதுக்கப்பட்டிருக்கு. 8 லட்சம் சுவிஸ் பிராங்க் என்றால் ஒரு ஃப்ராங்க் 400 ரூபா அந்த நேரம். கிட்டத்தட்ட நாங்கள் கூட்டி பாருங்க எத்தனை பில்லியன் வரப்போகுதுண்டு. இந்த வேலை திட்டங்களுக்கு இலங்கையில் இடத்தை கவனிக்கணும் பாருங்க. கல்வி ரீதியாக கொண்டு வந்துச்சுன்னா இதை கல்வி ரீதியாக கொண்டு வந்துட்டு இடத்தை வந்து அடிக்கணும் அப்படின்னு பாருங்க. இங்கே வைக்கணும்ண்டு வீட்டு எங்கே வைக்கணும்ண்டு உலக தேசத்திற்கு இலங்கை அரசாங்கம் இந்த நிகழ்ச்சிகள் வைக்கிறத பாருங்கோ. இந்தியாவும் சேர்ந்து முதல் கொண்டு வர்றது காலியை கொண்டு வரையணும், 2வது வந்து நுவரேலியாவை கொண்டு வரையணும், 3வது வந்து முல்லைத்தீவு மாவட்டத்தை கொண்டு வரையணும். சொல்ல விளங்குதா உங்களுக்கு? இந்த முல்லைத்தீவு மாவட்டத்தில் இந்த எம்பி மேயர் எத்தனை குடும்பத்துக்கு நீங்க உதவி செய்திருக்கிறீங்க? இந்த நிதியை எடுத்து எத்தனை குடும்பத்துக்கு உதவி செய்திருக்கிறீங்க? ஐயா கோட்டையும் சூட்டையும் போட்டு இங்க வந்துட்டு போயிட்டார். சரிங்களோ? இதுக்குத்தான் நாங்கள் ஐயா அரியநேந்திரம் அவர்களை வந்து இதுக்கு கொண்டு வரணும்னு நாங்கள் நினைச்ச நாங்கள் வேலை திட்டம் செய்யணும்னு நினைச்ச நாங்கள். இதுல அவங்க கொடுத்துருக்கிறது என்னென்னா தடுப்பணை கட்டியிருக்கிறோம் நாங்கள் 2200 வேண்டும். வீட்டு திட்டங்கள் வந்து 1900 பேருக்கு கொடுத்துருக்கிறோம் வேண்டும். வருமானம் குறைந்தவர்களுக்கு நிதியாக வந்து 30% நிதி உதவி கூட செய்து 2000 பேருக்கு பண்ணிட்டு விவசாய அமைப்புகள் வந்து இலங்கையில் ஒட்டுமொத்தமாக வந்து எடுத்து 76 அமைப்புகளை உள்ளடக்கி அதில் 40 நபர்களுக்கு வந்து அந்த தேர்ச்சி பெற்ற ஒரு பயிற்சி மாதிரி கொடுத்து அவர்களுக்குரிய நிதியும் கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் அந்த 76 விவசாய அமைப்புகளும் உள்ளடக்கி 400 வீடுகளும் வந்து இதுக்கு பரிமாற்றம் செய்யப்பட்டிருக்கு. இதில் 70% சிறுவர்களினுடைய உணவு என்றால் நல்ல கல்சியமுற்ற உணவுக்குரிய ஏற்பாடும் பாடசாலையில் கொடுக்க வேண்டும் என்றதும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதைவிட இந்த எங்கள்ட இலங்கையை எடுத்து பார்த்தீங்கன்னா 70% மக்களினுடைய அன்றாட விவசாயம், இப்போ நாங்கள் செய்தது போன்ற அன்றாட விவசாயத்துக்கும் உதவி 70% தேர்ந்தெடுக்கப்பட்டது. இதுக்கு பிறகு இந்த கால நிலைகள் உங்களுக்கு தெரியும், இந்த இயற்கைகளால் வந்து எங்கள்ட மக்களினுடைய இந்த பயிர்கள் வீடுகள் சேதமாக்கப்படக்கூடிய அதுலேயும் 21,000 குடும்பத்தை வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டது. இதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று ஓகே பண்ணப்பட்டு உலக நிதியும் வந்து கொடுக்கப்பட்டது, சுவிஸும் கொடுக்கப்பட்டது. இது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஈழத்தமிழர்களுக்கு இது ஒன்றுமே தெரியாது, எதுக்குமே தெரியாது. உங்களுடைய எம்பி மேருக்கும் தெரியாது. எம்பி மேர்கிட்ட போய் கேளுங்க எத்தனை பேர் நீங்கள் உதவி திட்டம் செய்திருக்கிறீங்க. நிதி ஐக்கிய நாடுகள் சபைகளில் இருந்து WFP சேர்ந்து சுவிஸினுடைய
வெளியுறவுத்துறையும் சேர்ந்து செய்த இந்த நல் திட்டங்களுக்கு நீங்கள் உங்களுடைய எம்பி மேல எத்தனை பேர் இதை செய்திருக்கணும் என்று கேளுங்கோ. ஒன்றுமே தெரியாது. ஏன் தெரியாதென்றால் அரசியலை கற்றுக்கொண்டு தன்னுடைய இனத்தை விடுதலை ஆக்குறதுக்கு எந்த விஷயம் அறிஞ்சு கொள்றதுக்கு இவர்களுக்கு தகுதியும் கிடையாது, அதுக்கு போறதுக்கு நேரமும் கிடையாது. இன்னொரு புறம் எங்களை சுற்றி என்ன நடக்கிறது, எங்களுடைய இனத்தை சுற்றின்றது இவர்களுக்கு நேரமே கிடைக்காத பற்றி அறிகிறதுக்கு. இவர்களுக்கு தெரிந்தது எல்லாம் செவ்வந்தியினுடைய படத்தை எடுத்துட்டு இவ்வளவுக்கு போட்டு திரிகிற இந்த சமூகம், இதை பற்றி பேசுற சமூகம், இந்த ஊடகங்கள் ஏன் இப்படியான வேலை திட்டங்களை பற்றி பேசல? இதுல முக்கியமா HRCA 51/5 தீர்மானம் 2022 வருகுது, கடைசி பகுதியில் இது வருகுது. இந்த விடயத்தை என்னென்றால் அவர்கள் ஒரு விடயத்தை கொண்டு வந்தார்கள். இலங்கையினுடைய பொருளாதாரம் வீழ்ச்சி அடைகிறது என்கின்ற ஒரு துணிப்பொருளை முதலாவது பேப்பர்லேயே வந்து அடக்கினார். அது கிட்டத்தட்ட 19 பக்கமாக இருக்க வேண்டும், பிரெஞ்சு மொழியில் 19 பக்கமாக இருக்க வேண்டும். அதில் முதலாவது அதில் அவங்க குறிப்பிடினம் இலங்கையினுடைய பொருளாதாரம் வீழ்ச்சி அடைஞ்சு செல்கிறது, மக்கள் எதிர்த்து பலர் போராடுகிறார்கள், கிளர்ச்சியாக எடுத்து 70க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள், வீடுகள் எரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாடை எப்படி கட்டி எழுப்புவது, நீங்கள் எதை முக்கியத்துவம் கொடுக்க போகிறீர்கள், இப்படி என்று சொல்லிக்கொண்டு யார்கிட்ட கேட்கணும் என்றால் மனித உரிமை ஆணையாளர்கள்ட்ட வந்து ஒரு பெரும் அறிக்கையை வந்து தயார் செய்து உலக தேசத்தில் இருக்கிறவர்களும் இந்த இந்தியா கலிசரையும் சீனா எல்லாம் சேர்ந்து பாகிஸ்தான் எல்லாம் சேர்ந்து இந்த பொறிமுறை கொண்டு வரதுக்கு முதலே கையளிக்கணும். இந்த 47 நாடுகளுக்குள் இருந்த சில புல்லுருவிகள் நாடும் சேர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை உருவாக்கியவர்களே. இந்த பொருளாதாரத்துக்கு பின், அதாவது இந்த தொற்று நோய்க்கு பின் பொருளாதார வீழ்ச்சிக்கு பின் இலங்கையினுடைய அரசியல் மாற்றங்கள், இது தானாக உருவாக்கப்பட்டதா கொண்டு வந்ததான்றதை யாருமே இன்னும் தேடலை. இதுதான் எங்களுடைய இனத்திற்கு, எங்களுடைய ஈழத்தமிழர்களுக்கு தன்னை காப்பாற்றி கொள்ளுவதற்கும் தன்னுடைய இனத்தை காப்பாற்றி கொள்ளுவதற்கும் எந்த சிந்தனையும் கிடையாது. இதைத்தான் நாங்கள் தொடர்ச்சியா பேசுறோம். அவனுக்கு எதுவுமே தெரியாது. அவனுக்கு தேவை இந்த இணையத்துல நின்று கொண்டு அடுத்தவரை விமர்சிக்கணும், அழகான தமிழ் மொழியை அசிங்கமா பேசணும். தன்னுடைய இனத்துக்கு என்ன நடக்குதுன்னு அவன் அறியவே மாட்டான். அவன் போயிட்டு இல்லாட்டி எங்கேயோ தமிழ்நாட்டுக்குள்ள ஒருவரை தூக்கி பிடிச்சு கொண்டு தமிழ் தேசியம் அதுதான் என்று சொல்லுவான். இவ்வளவுதான் தெரியும். இல்லையோ 2009 17ஆம் தேதி வரைக்கும் களமுனையில் நின்றவர்களை விட வந்து வாழ்ந்தவர்கள் எல்லாருக்கும் பதவியையும் கொடுத்து மாவீரர் என்ற பட்டியலை செய்வான். இதை தவிர இவன் செய்த ஒரு விடயத்தை சொல்லுங்க, ஒன்றுமே செய்ய மாட்டாங்க. எல்லாம் நீர்த்து போகக்குள்ளதான் வந்து நிற்பிடும். ஏன் நீத்து போகலன்னு சொல்றேன்டா, இந்த விளங்கிக் கொள்ளுங்க என்னண்டு. இந்த இனம் மீது, இந்த இனம் ஒரு சீரோ. அந்த எங்களுடைய தேசிய தலைவர் அவர்களும் இந்த மாவீரர்களும் இந்த பூமியோடு இல்லாத போன பிறகு இந்த இனம் இப்படியே அழிஞ்சே போகுது. அவங்க 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 இந்த தீர்மானம் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இதை துவங்கக்குள்ளேயே செவ்வந்தியினுடைய விடயத்தை இன்றைக்கு எடுத்த இந்த ஊடகங்களும் ஈழத்தமிழருடைய ஊடகங்களும் இதே போன்று எங்களுடைய மக்களினுடைய எல்லா பிரச்சனையும் கையில் எடுத்திருந்தா இன்றைக்கு எங்களோட மக்கள் இந்த அரசாங்கத்தை நம்பிக்கொண்டு தமிழ் தேசியத்தை துளைச்சிருக்காதுகள். இன்றைக்கு 8 ஆசனங்களை பெற்றிருக்கிற இதே தமிழ் தேசிய கூட்டமைப்பு, தமிழ் கட்சி, ஒரு ஈழத்தமிழனுடைய அடையாளமான இந்த வீடை சிதைச்சு வச்சிருக்கிற இந்த கலிசறைகள், சொல்லாது கலிசறைகள்ன்றதுக்கு மன்னிக்கோ, நான் வேறு வழி இல்லை, அவ்வளவு வலியா இருக்கு. இதே இன்னும் 4 வருடத்துல 3 ஆசனங்களை பெறப்போகுதுகள். அதையும் உடைச்சு வச்சுட்டுகள் எல்லாம் வழக்கு போட்டு கேட்டா தாங்க சட்டத்தை. நீ என்னடா சட்டம் படிச்ச? ஒரு இனத்தினுடைய அடையாளத்தை சிதைச்சு வைக்கும் நீ என்ன சட்டம்? உனக்கு ஒரு கட்சிக்கு ஒரு வரையறைண்டா அந்த வரையறை உன்னுடைய தேசத்தை காக்கிறதுக்காக நிக்க வேணும். இப்ப ஐயா அரியநேந்திரம் அவர்கள் என்ன தவறு செய்தார்? ஐயா அரியநேந்திரம் அவர்கள் இந்த சமூகத்திற்கும் அந்த கட்சிக்கும் என்ன தவறு செய்தார்? ஒரு உண்மையான விடயத்துக்காக வந்து நின்றவர். அவரை இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் எங்க இருக்குன்னு சொல்லி. அதே போன்று இந்த கட்சியும்
இன்றைக்கு எங்கே இருக்குதுன்னு நாங்கள் பார்க்குறோம். இதை பற்றி இந்த ஊடகவியலாளர்கள் பேசியிருந்தால் அது மக்களுக்கு புரிய போகுது. இதை பற்றி மாணவர்கள் பேசியிருந்தால் அது எங்களோட மக்களுக்கு புரிய போகுது. இதை பற்றி இன்றைக்கு செவ்வந்தியை தூக்கி கொண்டு நிற்கிற இந்த யூடியூப்பாளர்கள் பேசியிருந்தால் இதுக்கும் மக்களுக்கு புரிய போகுது. அப்ப இந்த சமூகத்தை நீங்க புரிஞ்சால் போதும். என்னென்றால் எங்கள் மீது எங்களுடைய தேசிய தலைவர் சொன்னது போல் ஒரு இலட்சியம் துடைப்பு நடவடிக்கை இறுதியாக நடந்து கொண்டிருக்கிறது. கருவறையில் இருக்கின்ற குழந்தைகளுக்கு இது நடந்து கொண்டிருக்கிறது. நிஜமானவர்களுக்கு 2 தலைமுறையானவர்களுக்கு முடிந்து இந்த கருவில் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு இப்ப அது தொடர்ந்து கொண்டிருக்கு. இந்த அதாவது இலட்சியம் துடைத்தல். இங்க பாருங்க தரேன், நான் உங்களுக்கு இதை பல விடயங்களை சுட்டி காட்டியிருக்கிறேன். ஆனா இந்த ஐக்கிய நாடுகள் சபை என்ன சொல்லுது என்றால், இந்த 51 தீர்மானத்தில் 2022 நாங்கள் இலங்கையை இப்போது வலியுறுத்த முடியாது. ஆனால் அப்படி இருந்தாலும் இந்த மனித உரிமையை நாங்கள் காப்பதற்காக இலங்கை அரசாங்கம் படியா கேளுங்க, குறிப்பிட்ட நாட்கள் இவர்கள் அந்த உலக தேசத்தில் அனுசரணையோடு இருப்பவர்கள், அதாவது இந்த மனித உரிமை பேரவையின் கூட்டோடு இருப்பவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்கி 2027 2030 வரை நாங்கள் மனித உரிமையை காப்பதற்காக இடைவெளியை தருகின்றோம் என்றும் ஏற்கனவே ஒரு சைன் செய்யப்பட்டிருக்கு. அந்த பொறிமுறையை நீங்க படிச்சுங்கன்னா உங்களுக்கு விளங்கும். அந்த டாக்குமெண்டேஷனுக்குள்ளேயும் இருக்கு. அப்ப இவர்கள் எல்லாம் திட்டமிட்டே செய்கிறார்கள். அப்ப ஏற்கனவே இந்த யூகம் வகிக்கப்பட்டிருக்கப்படி என்றால் ராஜபக்சாவினுடைய குடும்பத்தை சிதைக்கின்றது போல் உயிரோடு இந்த போரை, உங்களுக்கு தெரியும் என்னென்றால், போரை நடத்தி முடித்தவர்கள் அத்தனை பேரும் இன்று மௌனமாக்கப்பட்டிருக்கின்றார்கள், செல்லா காசா ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். உளவியல் ரீதியாக ஈழத்தமிழர்களின் மனங்களில் இருந்து இங்கே ஒரு இன அழிப்பு நடக்கவில்லை என்கின்ற உணர்வுகளை இந்த இளையோர் மத்தியில் இன்று வளர்த்து கொண்டு வருகின்றார்கள். என்றால் ஒரு இன அழிப்பை செய்தவர் உயிரோடு இருந்தால்தான் தெரியும் இவர் எனக்காக எவ்வளவு வலிகளை செய்திருக்கிறார் என்பது. இப்ப ஒரு உதாரணமா, இப்ப எங்களுக்கு ஒருவர் பிடிக்கவில்லை என்றால், இப்ப கதிரை பிடிக்கவில்லை, சீமானை பற்றி தொடர்ச்சியா பேசியிருக்கு, தமிழ் தேசியம் என்றா என்னென்று தெரியாதண்டா எங்களை இப்ப கோவப்படுறது போன்று இப்ப நாங்கள் செத்துட்டோம் என்றா இதை பேசுறதுக்கு யாரும் இருக்க மாட்டினோம். அப்ப அந்த கோபம் அவர்களுக்குள்ள இருக்காது. அப்ப அப்படித்தான் இந்த இனத்தை அழித்து முடித்த இந்த ராஜபக்சாக்களினுடைய குடும்பத்தை இன்றைக்கு இந்த அரசாங்கம் ஈழத்தமிழர் மத்தியில் கொண்டு துடைத்தெறிகிறது. இந்த துடைத்தெறிகிற வேலையைத்தான் 2022 இவர்களுக்கு மிக இறுக்கமான காலம் என்ற ஒரு நடவடிக்கையை கொண்டு ஒரு உளவியல் ரீதியாகவே இந்த பொறிமுறையை கொண்டு வந்துச்சினோம். அப்ப உடனே அவர் என்ன சொல்றார் என்றால், மனித உரிமை ஆணையாளர் நாயகம் அவர்கள் சொல்றார், சரி என்னதான் இருந்தாலும் உங்களை நாங்கள் 46 தீர்மானத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதன் பால்படி நீங்கள் பொறுப்பு கூற வேண்டும் என்று கொண்டு வந்துச்சினோம். அந்த ஒரு உள்ளடக்கத்தோடு நான் கொண்டு வரேன். அப்ப ஏற்கனவே அவர்கள் இதுவரை வராத பொறிமுறைகளுக்குள் முதல் பக்கத்தை இந்த ஐக்கிய நாடுகள் சபைகளுடைய மனித உரிமை பேரவை தான் எடுத்துக்கொண்டது. அதுக்கு பிறகுதான் மற்ற விடயங்கள் வருகிறது. முதல் இந்த இலங்கைக்கு கொடுக்க வேண்டிய மகுடங்கள் எல்லாம் கொடுத்து, வரவேற்புகள் எல்லாம் கொடுத்து, வேலை திட்டங்களை எல்லாம் ஒழுங்கு பண்ணிட்டு இங்கே தமிழர்களுக்கு நீதியை கொண்டு வரினோம். அப்ப தமிழர்களை இது யார் செய்யணும்? மனித உரிமை பேரவையை ஈழத்தமிழர் நம்பி நிற்கணும். அப்படி என்றால் தரன் ஈழத்தமிழர்கள் எதுக்குமே புரிந்தவர்களாக இல்லை. அதை நான் சொல்றேன். WFP கொண்டு வந்த வேலை திட்டமும் இலங்கையினுடைய வேலை திட்டத்திற்கு கிட்டத்தட்ட 8 லட்சம் சுவிஸ் பிராங்க் இவங்க கொடுத்திருக்கணும். இந்த 8 லட்சம் சுவிஸ் பிராங்க்ல 10 சுவிஸ் பிராங்க் ஒரு ஈழத்தமிழனுக்கு ஐயா பொன்னம்பலவனுடைய மகன் வேண்டி கொடுத்திருந்தா எனக்கு ஒரு அதுக்கு பதிவிடுங்க. அல்லது மிகுதியான உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் வேண்டி கொடுத்திருந்தாலும் எனக்கு ஒரு சொல்லுங்க. இது 27 வரைக்கும் இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கு. 2027 வரைக்கும் இந்த ப்ரோக்ராம் தொடர்ச்சியாக நடைபெறுகிறது. உலகத்தினுடைய அரங்கினுடைய நிதி ஆலோசனையோடு முதல் இதை தொடக்கி வச்சது சுவிஸ் தான். அதுக்கு பிறகு வேறு நாடுகளும் செய்து கொண்டிருக்கணும். இப்ப உங்களோட பார்வை என்னென்றால்,
இவர் தானே எல்லாம் செய்கிறார் என்றது போல். இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ முந்த நாள் போயிட்டு இந்தியா வம்சவழி மக்களுக்கு, தமிழ் மொழியை பேசுகின்றவர்களுக்கு வீட்டு திட்டம் கொடுப்பது போன்ற மாயை காட்டிட்டு பேர். அந்த வீட்டு திட்டம் யார் கொடுப்பார்கள் என்றால், இதை யாருமே இந்த ஊடகத்தில் பேச மாட்டினோம். யாருமே பேச மாட்டேன். இது யார் ஒழுங்கு பண்ணது, இந்த வீட்டு திட்டம் யாருக்கு கீழ் போகிறது, இது யாருடைய நிதிக்கு கீழ் போகிறது ஒன்றும் தெரியாது. இவர் என்ன சொல்லினோம், அனுரா நல்லவர், அனுரா செய்கிறார், இவ்வளவுதான் மக்களுக்கு. உலகத்துல பிச்சை எடுத்து வாழ்றேன். இது யாருல பிள்ளைன்னு நினைக்கிறீங்கள்? இந்த ஊடகங்கள்ல, ஊடகத்திலையும் எம்பி மேர்லையும் பிள்ளை. பார்லமன்றம் போன கழிசறைகள் இருக்கல்லோ, அதுகளை என்ன செய்துகள், இதுகளை எல்லாம் பேசாம உனக்கு வீரம் இருக்கா, நீ வா, உன்னை நான் இலங்கைக்கு அனுப்பி வைக்கிறேன் என்று சொல்லுது. இப்போ வந்து சாவச்சேரி மக்கள் வந்து ஒரு கழிவை வந்து எம்பி ஆக்கினார்கள். அந்த கழிவு இங்க ஐரோப்பா இதை வந்து அசுத்தமாக்குது. அங்க இலங்கை மாதிரி நினைச்சுக்கொண்டு ஐரோப்பாவையும் வந்து அழுக்காக்கலாம் நினைச்சுக்கொண்டு ரயிலுக்குள்ளேயே கதைச்சிக்குது. அங்க இருக்கிற ஆக்கள் வந்து செருப்படி பதில் கொடுத்த உடனே அமைதியாயிட்டுது. ரயிலுக்குள்ளே இருந்து கதைக்கக்கூடாது, அந்த இடத்துல வந்து கதைக்கக்கூடாதுன்னு மூடிட்டுது. இப்படி வந்து ஷோ காட்டிக்கொண்டு இதை என்ன செய்யுது வந்து இதன்னைக்கு அங்க ஒண்ணு மீன் குஞ்சு அமைச்சர் வந்து இவரை வந்து பைத்தியம் சொல்றது, இவர் வந்து அவரை பைத்தியம் வந்து. ஆனா உண்மையில வந்து இவரோட ஒரே அணியண்டு எல்லாருக்குமே தெரியுமா என்ன, இவர் வந்து அந்த மீன் குஞ்சு அமைச்சருக்கு அணிதான் வாக்கு கேட்டவர். இப்ப அங்க வந்து ஒண்டா தான் உள்ளுக்குள்ள ஹோட்டல் ரூமுக்குள்ள எல்லாம் ஒண்டா தான் சிரிக்க பழகிறவர்கள். ஆனா வடியால வந்து சண்டை அடிக்கிற மாதிரி ஒரு நாடகத்தை டிஎங்கே ஏரியங்க நாடகம் ஆடுற மாதிரி வந்து இவர் இப்படி ஒரு நாடகம் ஆடுற சீமானம் டிஎங்கே நாடகம் ஆடுற மாதிரி இவையும் வந்து நாடகம் ஆடிக்கொண்டு இருக்கிறோம் என்ன. அப்ப நீங்க பாருங்க, இந்த பொறிமுறைகள் வருகின்ற போது இதை எடுத்து பேசியிருக்கலாமே. செவ்வந்திய பேசுறது போன்று ஏன் உங்களால உங்களுடைய இனத்தினுடைய பிரச்சனையை பேச முடியல? அப்ப என்ன செய்யணும் என்றால், மனித உரிமை பேரவையினுடைய செயலாளர் நாயகம் அவர்கள் உடனே என்ன செய்யணும் என்றால், இந்த சிவில் அமைப்புகள் இதை மிக கண்டனமாக தெரிவித்து செயலாளர் நாயகம் அவர்களுக்கு ஒரு வலியுறுத்தினம் என்னென்றால், இலங்கை இப்படியே இழுத்து கொண்டு போக முடியாது. பொருளாதாரம் என்றாலும் சரி, அல்லது அவர்களுடைய அரசியல் மாற்றங்கள் என்றாலும் நீதியில் இருந்து அவர்கள் விலத்திவிட முடியாது. நீங்கள் பல நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்கின்றார்கள். அப்ப இதற்கு பிறகு சிந்தனைகள் உட்பட்டதுதான் அடுத்த 2023 வரப்பட்ட இந்த சிலை பொறிமுறை. விளங்கோ, நீங்கள் சிலை பொறிமுறை எங்கிருந்து தோற்றம் பெற்றிருக்கு, இது யாரால் கொண்டு வரப்பட்டிருக்குது, எதற்காக கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் பேச வேண்டும். அப்ப இதில் முக்கியமாக நாங்கள் பார்க்கின்ற விடயம் என்னவென்றால், ஈழத்தமிழனின் ஒரு உணர்வு சார்ந்தும் ஒரு உரிமை சார்ந்த விடயத்தில் இன்று யாருமே அதை வெளியில் கொண்டு வர தயாராக இல்லை. எந்த ஊடகங்களும் அதை பேசுவதற்கு தயாராக இல்லை. ஒரு தேவையில்லாத ஒரு கண் துடைப்பான ஒரு கேவலமான விடயத்தை ஊடகம் முழுவதும் பேசுகின்றார்கள். புரிஞ்சு கொள்ளுங்க தர. செவ்வந்தியார், எங்களுடைய பார்வையில் செவ்வந்தியார் இளையோர்களையும் பெற்றோர்களினுடைய குழந்தைகளின் வாழ்வையும் கேவலப்படுத்திய ஒரு நபர். கரோயின், கஞ்சா போன்றவற்றை, ஐஸ் போன்ற போதை பொருட்களை கடத்துகின்ற ஒரு மிக பெரும் நுட்பமான ஒரு பயிற்சி பெற்ற ஒரு பெண். இதுதான் அவர்களுடைய வேலை திட்டம். ஆனால் இவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னென்றால், நீ எப்படி ஒரு ஐஸ் போதையை கொண்டு வந்து ஒருவரிடம் கையளிப்பியோ அது போன்று இந்த பிஸ்டலையும் கையளித்து விடு என்பதுதான் அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த நடவடிக்கை. ஆனா இன்றைக்கு அவர் என்ன செல்வினம், புலனாய்வுத்துறையினுடைய மகிமையை உடைத்தறிப்பதற்காக இன்னொரு பூச்சாண்டி சொல்லும். புரிஞ்சு கொள்ளுங்க உங்களுக்கு எங்கெங்க இருந்து என்னென்ன விஷயம் வருகுதுண்டு. அப்ப இலங்கையில் இருக்கின்ற புலனாய்வுத்துறையினுடைய நடவடிக்கைக்கு கீழ் இதை கொண்டு வந்து சொகுசான வாழ்வு நாம் வாழ்வேன் என்று சிரித்து கொண்டு வருகின்ற போதே உங்களுக்கு விளங்க வேணும் இதுக்கு பின்னால் யார் நிற்கிறார்கள், இதை ஏன் படம் காட்டுகிறார்கள் என்று. அவ்வளவுதானே. என்னத்துக்கு இந்த படம் காட்டணும்? உலகத்தில் இவ்வளவு கைதிகள் வந்து இறங்குகிறார்கள். இலங்கையில் பல கைதிகள் வந்திருக்கிறார்கள். அதிலும் முக்கியமாக ஈழத்தமிழர்களினுடைய வரலாற்றில் கேபி அவர்களும் வந்து இறங்கியிருக்கார். ஏன் இந்த நடவடிக்கையை நீங்கள் மேற்கொள்ளல? ஏன் இவர்கள் ஊடகங்களில் காட்டல? ஏன் கேபியை காட்டியிருக்கலாமே?
கேபி ஏன் காட்டல இதே இலங்கை அரசாங்கம்? ஏன் இன்றைய காட்டுது? இதே ஊடகம் தான் இலங்கையில் இருந்தது, இதே போலீஸ் தானே இருந்தது, இதே இராணுவம் தானே இருந்தது. படம் காட்டினம் வந்து செட்டப் பண்ணி இது படம் காட்டினம். ஏன் படம் காட்டினம் என்றால், இந்த பொறிமுறை வந்து ஈழத்தமிழர்கள் மத்தியில் கொண்டு வந்து வைத்து விட்டு சிங்கள இளையோர்கள் மத்தியில் இது கொண்டு போகணும். அதுல ஒன்றுபடியா சரிக்கு சமனா வந்து தமிழாக்களை வந்து அதுக்குள்ளேயும் காட்டினம், சிங்களதாக்களுக்கு சரிக்கு சமனா வந்து தமிழாக்களும் அதுக்குள்ள தொடர்பு அதுக்குள்ளேயும் வந்து தமிழச்சி இதண்டு அதுக்குள்ளேயும் சாவச்சேரியை கொண்டு விட்டு ஏன் இந்த இப்படியான ஒரு வேலையை வந்து செய்யலாம்? இல்ல, இதைத்தான் நான் சொல்றேன். இங்க 8ல் இருக்கிற தமிழ் தேசிய கூட்டமைப்பு, தமிழர்களினுடைய அடையாளம், விடுதலை புலிகள் எப்படி 17ஆம் தேதி 5ஆம் மாதம் 2009 இல்லாமல் போனதோ அப்படி ஒரு நடவடிக்கையை இலங்கை செய்ய வேண்டும் என்ற தேவை இருக்குது. இந்த இலங்கையினுடைய இன்றைய அரசியல் அப்படியே விழுங்க வேண்டும், திமிங்கிலமாக விழுங்க வேண்டும், இலங்கையை முழுவதாக விழுங்க வேண்டும். இதுதான் இந்த உலகத்தினுடைய திட்டமும். அதான நீங்க 51/5 பொறிமுறையை உங்களுக்கு கொண்டு வந்து விளங்கப்படுத்துவது அதுதான். 55/1 பொறிமுறையில் வளர்ச்சி மற்றும் நல்லிணக்கம் நிலைமைகளை ஊக்குவித்தலுக்காக 2022 இருந்து 2030 வரை அவர்கள் ஒரு பிரகடன ஒரு ஒப்பந்தம் செய்திருக்கிறார்கள் உள்ளார். அதை நான் சொல்றேன் உங்களுக்கு. அப்ப எங்களுக்கு ஒன்று மட்டும் விளங்குது, ஈழத்தமிழர் இந்த திமிங்கிலத்துக்குள் மாட்டப்பட போயினோம். எங்களுக்கு பிரச்சனை, நாங்கள் எப்போ இறந்தவர் தான். நாங்கள் இந்த இனத்தை மதிக்க போறதும் கிடையாது. நாங்கள் இந்த மாவீரர்களுக்காக வந்து இருக்கிற நாட்களை சரிப்படுத்தியது ஒரு வழியில் அந்த மாவீரருடைய தியாகங்களை வந்து நாங்கள் காப்பாற்றணும் என்று நிற்கிறது மட்டுமே தவிர இது ஒரு களிசறை இனம். எங்களுக்கு கடவுளை விட்டா வேற ஒன்றுமே தெரியாதுன்றதுதான் இன்றைக்கு வந்திருக்கு நிலைமை. இந்த மாவீரர்களுடைய தியாகங்களை தாங்கி பிடிக்கிறதுக்கு கடவுளை விட்டா எங்களுக்கு வேற யாரும் கிடையாது. இவர்கள் எல்லாம் ஒரு கூழ் முட்டைகள். இங்க தங்களுக்கு தேவை என்னோட வந்து நிக்கணும். சிலை பொறிமுறை இப்ப வந்தது. சிலை பொறிமுறைக்கு ஏன் போங்கொண்டு அன்று சொல்லி அண்டே நீத்து செய்து போட்டு இன்றைக்கு இதை இது பண்ணினோம். தீர்மானம் வந்த பிறகு பல விரிவாக்கங்கள் பேச வேண்டி இருக்குது. இந்த ஈழத்தமிழன் தனக்கு தேவை என்ற போது அதை எடுத்து கையாளுவதுதான் இங்கே பிரச்சனை. என்னுடைய இனம் விடுதலை ஆகணும் என்றால் அறிவாந்தவனாக இருப்பான். இங்கே யாருக்கும் அப்படி ஒரு சிந்தனை கிடையாது. சிந்தனை இருந்தால் இன்றைக்கு ஈழத்தமிழன் இந்த வந்திருக்கிற பொறிமுறைகளும் இதுக்குரிய ஒரு வழி நடத்தலையும் சிந்திக்காது இன்றைக்கு செவ்வந்தி என்றே பேசிக்கொண்டு நிற்கிறான். இதுதான் வலி தரன். அவ்வளவு வலி இருக்குது. ஆனா வந்து இதுல வந்து நீங்கள் இதை எப்படி பாக்குறீங்க? இப்போ வந்து போன வருஷம் நாங்க சொல்ல அர்ச்சனாவை காவி தெரிஞ்ச ஊடகங்கள் டிக்டாக்கர் இப்படி போன்றவர்கள் வந்து இப்போ வந்து அர்ச்சனாவை மிக தீவிரமா எதிர்க்கிற மாதிரி காட்டுகிறார்கள். ஆனால் என்ற பார்வையில வந்து அவர்கள் திருந்தேல திருப்பியும் வந்து இதே தவறத்தான் செய்வார்கள், திருப்பி ஒரு நாள் வரைக்கையும் இதே தவறத்தான் செய்வார்கள் என்றுதான் எனக்கு தோணுது. அவர்கள் வந்து உங்களுக்கு நான் அண்டே சொல்லிட்டேன். அர்ச்சுனா கொண்டு வந்தவங்க எல்லாம் இன்றைக்கு அர்ச்சுனாவை எதிர்க்கிறாங்களா? அர்ச்சுனா அவங்களுக்கு காசு கொடுக்கல, முதல் கொடுத்தவன் இப்ப கொடுக்கல, அவங்களுக்கு பண்ட் போகல, அதால இன்றைக்கு அவங்க அப்படி செய்கிறாங்க. இதே கொடுத்தா இதே அவனுக்கு இதாத்தான் போட போறாங்க. தேசியத்தை வித்து வாழ்றவங்க தான் இருக்கிறாங்க. இவங்களுக்கு எதுக்குமே விளங்க போறது கிடையாது. இவங்களுக்கு இந்த ஊடகத்துல கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, அவங்களோட குழந்தைகள் எல்லாம் எப்படி வாழ போகுதுன்னு இந்த மாவீரர்களுடைய தியாகங்களை தொலைச்சு போட்டு இவங்களெல்லாம் நினைக்கணும் தாங்க காரம் வீடுமா வாழ்ந்துடலாம் என்று பார்க்கலாம். மாவீரர்களுடைய அந்த தியாகம் நிலைக்க போகுதா இல்லை நீங்க நினைக்க போறீங்கன்னு பார்க்கலாம். இந்த பூமியில என்னதான் இன்றைக்கு கண்ட கழுசறை எல்லாம் நின்று தங்களை அடையாளப்படுத்தினாலும் நிலைக்க போறதும் மாவீரர்கள் தான். விளங்குதானே? இன்றைக்கு வரிவினம் இன்றைக்கு தூக்கி கொண்டு உடனே தாங்கள் ஏதோ பெரிய அந்த இணையதளம் வச்சிருக்கிற மாதிரி தூக்கி கொண்டு கமரா வந்துட்டு நேர்காணல் செய்யணும். அடிப்படை ஒரு அறிவு கிடையாது. அடிப்படை இந்த இனத்துக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஆனா வந்துட்டு தங்களை நியாயப்படுத்திக்கணும், இன்னொருவர் மீது பழிய சுமத்திக்கணும். இப்ப அர்ச்சுனாட விடயத்துல நாங்கள் பார்க்கிற இது மீண்டும் நடக்கும். இந்த இனம் திருந்தி கொள்ளாது. இது அர்ச்சுனாவோட மட்டும் விட போற இனம் கிடையாது.
இது தொடர்ச்சியாக அதைத்தான் செய்ய போகுதுகள். எப்ப இதுகள் இணையதளத்துல இனத்தை வித்து, இனத்தினுடைய மானத்தை வித்து, மாவீரர்களுடைய வித்து வித்து பிழைக்கணும் என்று நினைச்சு வந்த இனம் அண்டே இந்த இனம் அழிஞ்சிட்டு. இன்னைக்கு மாவீர நாளுக்கு ஒரு ரோல் வித்து நான் வாழணும் என்று நினைச்ச இந்த இனத்துக்கு அண்டே இந்த இனம் செத்துட்டு. இந்த ஊடகங்கள்ல ஒரு ஒரு கழிசறையை கொண்டு வந்து எம்பியா வந்து நிறுத்தணும் என்று நிறுத்தினதுக்கு செத்துட்டு. ஒரு கல்வி பெற்ற ஒரு 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 தகமையான படிப்பில் பட்டத்தோடு இருக்கின்றவன் ஒரு முதலமைச்சர் பதவிக்காக இவனை கொண்டு வந்து நிறுத்தும் போதே அங்க கல்வியும் செத்துட்டு. ஈழத்தமிழனுக்கு ஒன்றுமே கிடையாது. இவனுக்கு உலகம் என்ன சொல்லுது, உலகம் என்ன நடவடிக்கை செய்யுது, இவனுக்கு உலகம் எதை திணிக்குதுன்றதே இவனுக்கு தெரியாது. உலகம் இவனுக்கு என்ன திணிக்குதுன்றதே இவனுக்கு தெரியாது. இவன் ஒரு சுயநலவாதி. இன்றைக்கு இவங்களெல்லாம் மாவீர நாளை அனுசரிக்கிறதுக்கு தகுதியற்றவங்க. அப்படித்தான் நாங்கள் பார்க்கிறோம். தரன் ஒரு மனிதன் எப்படி வாழணும் என்ற ஒரு ஒரு வழி இருக்குது, ஒரு தேசியம் என்ற ஒரு பங்கு இருக்குது. ஒருவன் வருகிறான்டா அவன் ஏற்கனவே பலன் பண்ணி இருக்கணும். இவன் வரும்போதே ஒரு நிகழ்ச்சிகள் தெரியுது எங்களுக்கு. இலங்கையில இருந்து ஒரு நிகழ்ச்சிகள் நடக்கப்படுகிறது. எலெக்ஷன் துடைப்பு இப்படித்தான் துடைக்கப்படும் என்றது தெரியுது. பிறகு எதுக்கு இந்த கழிசறைகளை கூப்பிடுவதும் பிறகு அவமதிப்பதும், இந்த ஊடகங்கள்ல இந்த பொறிமுகளை பற்றி பேசி நாங்கள் ஒரு ஒற்றுமை ஒன்று ஒழுங்குபடுத்தி ஒரு பெரும் கட்டமைப்பை நாங்கள் உருவாக்கி கொண்டு ஒரு தனித்துவமான விடுதலையை இந்த 2 வருடத்துக்குள்ளையும் செய்யாவிட்டோம் என்றால் 2030 துடைச்செறியப்படும். ஏற்கனவே நாங்கள் இதெல்லாம் சொல்லிட்டோம். 2005 என்ன நடக்க போகுது. இப்ப இந்த இனத்துக்கு எதுக்குமே தயார் இல்லை. எல்லாரும் இனத்தை காப்பாற்றணும்டா முதல்ல நாங்கள் அறிவார்ந்தவர்களா இருக்கணும். எங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு யோசிக்கணும். இதுவரை என்ன நடந்திருக்குன்னு யோசிக்கணும். சும்மா சொல்லுவினம் ஐக்கிய நாடுகள் சபையை நீங்க நம்பாதேங்கோ, அதோ அந்த இது இந்த இது ஜேபி கொண்டு ஜிபி கொண்டு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி. ஐசிசிக்கு கொண்டு போயிடாது, ஐசிஜேக்கு கொண்டு போயிடாது, எல்லாம் கதைப்பினம். அடிப்படை புரிதலே கிடையாது எங்க இனத்துக்கு. ஒரு 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 கொலையாளிகள் ஒரு இன அழிப்பு செய்த ஒரு அரசாங்கம், அந்த அரசாங்கம் ஒரு நிலுவையில் இங்கே ஒரு கேஸ் நடந்து கொண்டு இருக்க வேணும். இன்னொரு புறமங்கட விடுதலையை நோக்கி நாங்கள் பயணிக்கணும். சுயநிர்ணய உரிமையை நோக்கி பயணிக்கணும். யார் பயணிக்கணும்? சுயநிர்ணய உரிமையை நோக்கி எவன் பயணிக்கிறான்? இவன் என்ன நினைக்கிறான் என்றால், அண்ணன் ஐக்கிய நாடுகள் சபையில் நிற்கிற எல்லா அந்த அமைப்புகள் இருக்கிறவரை பேசினா அவங்களோட கையில் சுயநிர்ணய உரிமையை தூக்கி கொடுத்துருவான், அல்லது ஐசிக்கு கொண்டு போயிடுவான், ஐசிஜேக்கு கொண்டு போயிடுவான். இவன் நிற்கிறான். இப்ப இந்த இனம் எப்படி விடுதலை ஆகும்? அந்த யூகம் என்ன? அப்ப இப்படித்தான் பண்ணுமா இந்த இந்த இலங்கையில இன்றைக்கு செவ்வந்திய தூக்கி திரிகிற இந்த சமூகம் தன்னுடைய மண்ணுக்காக மடிந்தவர்களுடைய விடயத்தை கொண்டு திரியணும் இல்லை. ஐக்கிய நாடுகள் சபைகளில் நின்று வேலை செய்கிறார்களுக்கு நாங்கள் எந்த யூகத்தை வகிப்போம் என்று ஒரு ஒன்று கூடலும் செய்யல. என்ன யூகம் இருக்குது? 2013 கொண்டு வரப்பட்ட சிலை பொறிமுறையை கொண்டு வந்து எல்லாரும் போங்கொண்டு சொல்றோம். அதுக்கு போக வேண்டாம், நீங்க எல்லாம் இலங்கையின் கைக்கூலி, இலங்கையின் புலனாய்த்துறை சொல்லி போட்டு இன்றைக்கு இந்த சிலை பொறிமுறையை தூக்கி ஏன் பிடிக்கிறீங்க? இந்த பொறிமுறைக்கு தானே போய் உங்களை கொடுக்க சொன்னாங்க. இன்றைக்கே போறீங்கள். நீங்க தானே சொன்னீங்க உங்களோட எல்லார குரல் பதிவு இருக்கு. இலங்கைக்கு எதிராக வந்து அவங்க சாட்சியம் கொடுக்க மாட்டார்கள். ஆனால் பேருந்து அதை தோக்கடிக்கிறதுக்காண்டி எல்லா வேலையும் படம் காட்டுற வேலையை வந்து எப்படி அனுரா அரசாங்கம் படம் காட்டுவோ அந்த வேலையை இவர்களும் சேர்ந்து செய்வார்கள் தானே. இப்ப நாங்கள் ஒரே ஒரு விடயம் எங்களோட மக்களுக்கு முடிஞ்சிடறோம். உங்களை தேவை செய்தீங்க. எங்களுக்கு ஒரு எங்களோட இனத்துக்கு என்ன நடக்குதுன்னு புரிஞ்சு கொள்ளுங்க ஐயா. ஏனையா ஒரு அரை மணித்தியாலம் உங்களுக்கு ஒரு பொறிமுறையை பற்றி படிக்க தெரியல, அதுல நிக்கிறாக்கள்கிட்ட இதை பற்றி விசாரிக்க தெரியல, உலக அரங்கில் என்ன நடக்குதுன்னு புரியல, எங்கட இனத்துக்கு என்ன நடக்குதுன்னு புரியல. செவ்வந்தி 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 என்று தூக்கி இதையே வால் பண்றீங்க. அவள் ஆரையா? செவ்வந்தி என்றது ஆறு? எங்கட இளையோர்களுக்கு ஒரு கரோயினையும் கஞ்சாவையும் கொண்டு வந்து உடங்களுக்குள்ள செலுத்தின ஒரு கிருமி. அவள் மட்டுமல்ல, அவளை போன்ற பலர். என்ன தெரியும் உங்களுக்கு இலங்கையை பற்றி, வடக்கு கிழக்கை பற்றி என்ன தெரியும்? எந்த யுகத்துக்குள்ள இருந்து நாங்கள் வந்திருக்கிறோம்? புலத்தை விட்டுட்டு வந்த நீங்கள் ஒரு புறம் இருந்தாலும் அந்த வடக்கு கிழக்குல இருக்கிறார்கள், அதை பற்றி பேசணும். எந்த இனம் எப்படி இருக்குது, எந்த இனத்துக்குள்ள யார் இந்த விஷத்தை ஏத்தினது அறிஞ்சு கொள்ளணும். புலத்தில் இருக்கிற பிள்ளைகள், நீங்க இளையோர்கள் என்ன செய்யணும், இல்லை இந்த கருத்தாளர்கள் நீங்கள் என்ன செய்யணும், அறிஞ்சு கொள்ளுங்கோ. இதுக்கு முதல் என்ன நடந்தது, இது எப்படி இந்த இதுகள் எல்லாம் நடக்க பண்றது, இந்த டீம் எப்படி இருக்கும்,
இது ஒரு மாபியா, இதை கொண்டாடுறாங்க. நாங்கள் என்ன சொல்றோம்டா, இவர்களுக்கு இந்த நேரத்தை, இவருக்கு காணொளி போடுற நேரத்தை நாங்கள் இந்த 2 வருடங்களுக்குள்ள என்ன செய்ய போறோம்? ஏன்னா நீங்க பெரும்பாலானாக்கள் பிளத்தில் இருந்து கொண்டுதான் இதை செய்கிறீங்க. இப்ப பிளத்தில் இருக்கிற நீங்க என்ன செய்யணும்? அண்ணா ஒரு ஒன்று கூடலை செய்வோம், நாங்கள் எந்த யூகத்தை வகிப்போம், இது எந்த யூகம் நாங்கள் இனி ஐக்கிய நாடுகள் சபைகளுக்குள்ள இந்த காய் நகர்த்த முடியும், இதுக்கு நாங்கள் என்ன செய்யலாம்? ஒன்றும் கிடையாது. இனி இப்ப எல்லாம் முடிஞ்சுது, எல்லாம் அந்த நேரம் ஓடி வருவினோம் பாருங்க. அந்த நேரத்துக்கு மட்டும் வந்துட்டு போயினோம். உங்களுக்கு அந்த சமைச்சு வச்சுக்கிற சாப்பாட்டுல உப்பு கையை கழுவிட்டு சாப்பிட்டு போயினோம். இதுதான் அவங்களோட ஒரு தேசத்தினுடைய விடுதலை. இதுதான் இன்றைக்கு போய் எத்தனை நாள் இவர்கள் எல்லாம் இங்க வந்திருந்து போய் அரசியல்வாதிகள் ஒரு மக்கள் ஒன்றுபடுத்தி, மாணவர்கள் ஒன்றுபடுத்தி இந்த தீர்மானத்தினுடைய விரிவாக்கம் என்ன, இனி நாங்கள் எப்படி எங்களோட சுயநிர்ணய உரிமையை பெறப்போறோம் என்ற சிந்தனையே இல்லை. இப்ப காசாவு விடுதலை பெறுகிறதற்குரிய ஏற்பாடுகள் செய்து கொண்டு இருக்கணும். ஒரு முடிவு அதில் எடுக்கப்படுகின்ற போது அம்மையார், மரியாதைக்குரிய அம்மையார் நவநீதம் பிள்ளை அவர்களிடம் இந்த கேள்வி கேட்கணும். அப்படி என்றால், இப்ப நீங்க ஐசேஜேக்கு இந்த போரை நடத்தி முடித்த இராணுவ தளபதிகளையும் அரசியல்வாதிகளையும் நீங்கள் ஏற்றுவீர்களான்னு கேட்கிறார். அது முடியுமா உங்களால் கேட்கிறேன். அம்மா அந்த இடத்துல சொல்றாங்க, இந்த விடயமும் இந்த நகர்வும் அது தொடர்ச்சியாகவே இருக்க போகுது. ஆனா அந்த மக்களை நான் பாதுகாக்க வேண்டும், அந்த சிறுவர்களை பாதுகாக்க வேண்டும், அந்த பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும், அவர்களோட உரிமையை கொடுக்க வேண்டும். அதற்காக நாங்கள் இந்த வேலை திட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம். அதுக்காகத்தான் 11(1) நாங்கள் தீர்மானம், இந்த சிறப்பு உரிமையை நாங்கள் பயன்படுத்தினோம் என்று சொல்லுங்க. இதுல இருந்து நாங்க என்னத்தை கற்றுக்கொள்ளணும்? எங்கே உங்கள் மனங்களில் இருந்தே இந்த அரசாங்கம் மஹிந்த ராஜபக்சவினுடைய குடும்பத்தை, கோத்த ராஜபக்சவுடைய குடும்பத்தை அழித்து கொண்டு போயினோம். உங்களோட மனங்கள்ல இன்றைக்கு என்ன இருக்குது? அவரெல்லாம் ஒரு செல்லா காசா இருக்குது. அப்ப உங்களுக்கு மனதிலேயே உளவியல் ரீதியாக இந்த அரசாங்கம் உங்களுக்கு வேட்டு வச்சுட்டு, அப்ப நீங்க என்ன செய்யணும்? உங்களோட சுயநிர்ணய உரிமைக்காவது ஒரு வழியை தேட வேண்டாமா? சுயநிர்ணய உரிமை இல்லாம நீ எப்படி வாழ போற? உனக்கென்ற ஒரு யாப்பு அடையாளம் இல்லாம நீ யாரை நம்புறீங்கள்? உங்களை விழுங்கிடுவாங்க. அதான் நடக்குது. இன்னும் 4 வருஷத்துல விழுங்க போயிடும் இந்த அரசாங்கம். உங்களை திமிங்கலம் அப்படியே விழுங்கிய தீரு. அதான் உங்களோட ஊடகவியலாளரும் செய்றீங்கள், யூடியூப்பாளரும் செய்றீங்கள், இணையதளவாசிகளும் செய்றீங்க. கேட்டா தமிழ் தேசியம்ன்றீங்க. தமிழ் தேசியம் பேசுறவங்களுக்கு மேல வாங்கப்பா, தயவு செய்து. இந்த சீமான் தேசியமும் தமிழ் தேசியம் பேசுறாங்களுக்கு மேல வாங்க, தேவை செய்து. தமிழ் தேசியம் பேசுங்க. மனுஷருக்கு நெஞ்செல்லாம் வெட்டிக்குதடா அவங்களை எல்லாம் பார்த்து பார்த்து. ஒரு இனம் விடுதலை பெறுறதுக்கு இப்ப யார் இங்க தமிழ் தேசியம், உண்மையான தமிழ் தேசியம் பேசுறது நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். இந்த கட்சி நடத்துறவர்கள், இந்த அரசியல் செய்யறவர்கள், ஊடகம் நடத்துறவர்கள் யார் உண்மையான தமிழ் தேசியம் பேசுறாரு? எல்லாம் ஒன்று இந்தியா தேசியம் பேச, இந்தியா நம்ம பேசினா அல்லது இலங்கை நம்ம இந்த பேசிக்கொண்டிருக்கணும். மொழிய உண்மையான தமிழ் தேசியம் இயக்கம் இருந்த காலத்துல பேசுற தமிழ் தேசியத்தை இங்க யார இப்ப பேசிக்கொண்டிருக்கிறோம் எங்களை தவிர. அப்ப இவர்களுக்கு ஒன்றும் புரியுதில்லை. அப்ப இந்த திட்டத்தை கொண்டு வரினும் இதே சிங்கள மக்கள் அவர்களினுடைய ராஜபக்சா குடும்பத்தை கொண்டு வச்சு கொண்டாடினம். எங்களை அழிச்சதுக்காக புக்க பொங்கினம், பால்சோறு பொங்கினம், கண்ட கர்மத்துக்கு வெடி போட்டிச்சினம். இன்றைக்கு இந்த ஐக்கிய நாடுகள் சபைகள் ஊடாக இன்றைக்கு டிஎஃப்ஏஎஃப், இதே டிஎஃப்ஏஎஃப்னுடைய இந்த வெளியுறவுத்துறையினுடைய அனுசரணையோடு கொண்டு வரப்பட்ட இந்த நடவடிக்கையும் இந்த யூனியன்ஷிப்போடு சேர்ந்து இந்த WFPயோடு சேர்ந்து ஒரு பெரும் திட்டத்தை கொண்டு வருகிறோம். மீட்பு, புனரமைப்பு, ஊட்டச்சத்து, மீளமைப்பு, விவசாயம் ஊக்குவித்தல், குழந்தைகள் பாதுகாத்தல், குடும்பங்களை பாதுகாத்தல், பெண்ணில்லாத குடும்பங்களுக்கு வாழ்வுரிமை கொடுத்தல், பல தொனிப்பொருள்ல இந்த நடவடிக்கையை மேற்கொள்ளினோம். உங்கள் இந்த வடமாகாணத்துல, கிழக்கு மாகாணத்துல எந்த எம்பி ஒரு குடும்பத்தை இந்த வேலை திட்டத்துக்கு கீழே செய்து வச்சிருக்கிறான்? உங்களோட எந்த ஒரு பிள்ளைக்கு இது கிடைக்க பெற்றிருக்கு? வந்துட்டு போறார். அவரை வேணு கூப்பிட்டதாம், வந்துட்டு போறார். இதுகள் ஒன்றும் அவர் பார்க்கல. அப்ப இந்த புரோகிராம் நாங்கள் ஏற்கனவே ஐயா அரியநேந்திரன் அவர்களுக்காக செய்யப்பட்ட புரோகிராம்.
ஐயா அரியநேந்திரன் அவரோட கொண்டு வரணும். இந்த டாக்குமெண்டேஷன் எல்லாம் ஐயா அரியநேந்திரன்கிட்ட கொடுத்து இது நீதியாண்டு கேளுங்க ஐயாண்டு கேட்கறதுக்கு தான் நாங்கள் வச்சிருந்தோம். நாங்கள் இதுல யாருக்கு போறீங்க? அப்ப நீங்க உலகம் எல்லாம் நீங்க என்ன செய்யறீங்க? எங்களை என்ன பண்றீங்க? இலங்கையோட சேர்ந்து வாழ் என்று இத்தனை மில்லியன் ரூபாவை அள்ளி கொடுத்த நீங்கள் எங்களுக்கு 10 யூரோ சுவிஸ் பிராங்க் கூட கிடைக்கல. எங்களுக்கு வடமாகாணத்துக்கும் கிடைக்கல, கிழக்கு மாகாணத்துக்கும் கிடைக்கல. யார் முழுங்குனது? உங்களோட வேலை திட்டம் தான் என்ன? இன்றைக்கு இருக்கிற இந்த அரசாங்கம் காட்டுகின்ற படம் அத்தனையும் உலக நாட்டினுடைய படம். ஏற்கனவே அவர்கள் இதை வடிவா செய்திட்டினம். இது ஒரு நிகழ்ச்சி நிரல். உங்களுக்கு புரியாவிட்டா உங்களை கடவுளும் காப்பாற்ற முடியாது. அதுலேயும் அவங்க கொடுத்திருக்கிற எனக்கு என்ன கவலை என்றால் 5400 குடும்பம் முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருந்து கொடுத்திருக்கணும். விவசாய முன்னேற்றத்துக்காக கொடுத்தமண்டு 20,000 குடும்பத்துக்கிட்ட 21,000 குடும்பத்துக்கு தாங்கள் மீள்வாழ்வு செய்தம் என்று சொல்லி கொடுத்திருக்கணும் முல்லைத்தீவு மாவட்டத்தில். இவ்வளவு வெளிநாட்டில் அண்டாடி குளிருக்குள்ள நிற்கிறவன் 5-10 அனுப்பி வாழ்வாதார மதுகளை செய்திருக்கிறான். இவங்க என்ன செய்கிறாங்க? இதையெல்லாம் சரி பண்றதுக்கு தான் இந்த ஜனாதிபதி தேர்தலை வடக்கு கிழக்கில் இருக்கிற இந்த கல்சரைகளுக்கு சொன்ன நாங்கள். இதுகள் கல்சர கூட்டம். நீங்களெல்லாம் எப்படி வாழ போறீங்க? எங்கட உயிருள்ள வரைக்கும் நாங்கள் உங்களுக்கு விளங்கப்படுத்திட்டோம். உங்களுக்கு வேலை செய்யறது தான் எங்கட குடும்பங்களையும் விட்டுட்டு வந்து செய்த நாங்கள். இப்படியே நாங்கள் செத்து போவோம், நீங்களும் செத்து போங்க, உங்களாவும் விழுங்கட்டு. அடிப்படை அறிவே கிடையாது உங்களுக்கு. உலகத்தில் எங்களை சுற்றி என்ன நடக்குதுன்ற அறிவு கிடையாது. நாங்கள் எப்படி விடுதலை பெற போறோம் என்ற அறிவு கிடையாது. செவ்வந்திய கல்யாணம் கட்ட போறீங்களோ? முட்டாள் கூட்டம். எப்படி போய் இந்த 17 வருஷம் அந்த இந்தியாவில் தமிழ்நாட்டில் நின்று கொண்டு எங்கட காலத்தை வீணடைச்சு இப்படி இன்றைக்கு அந்த அரசாங்கம் மேஞ்சி கொண்டு நிற்குதோ அப்படித்தான் இனி உங்களை கடவுள் வந்து இனி காப்பாற்றலாது. எங்களோட வழிகளை நீங்கள் புரிஞ்சு கொள்ள போறவர்கள் கிடையாது. அல்ல எங்களை நோக்கி என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு சிந்திக்கவும் தெரியாது. அறிவார்ந்து வளர்த்து கொள்ளுங்கன்னா மீண்டும் மீண்டும் இதுக்குள்ளே போய் நிற்கிறீங்கள். ஏண்டா இந்த 5 நிமிஷம் இந்த செவ்வந்தியை பத்தி பேசுற நீங்க ஏண்டா இந்த பொறிமுறையை பற்றி நாங்க அந்த 2 வருஷத்துல என்ன செய்ய போறோம்னு உங்களால பேச முடியல? எங்கட இனத்தை அழிச்சவள் அவ எங்கட இளம் சமூகம் ஒரு துப்புரவு வாய்ந்த ஒரு இனமா வாழ்ந்த நாங்கள். வடக்கு கிழக்கு என்றால் எங்கட ரத்தமே அவ்வளவு தூய்மையா இருந்து 2009க்கு பிறகு இந்த செவ்வந்தியோட நிக்கிற இந்த குழுக்கள் தான் கொண்டு வந்து எல்லாத்தையும் உள்ளுக்கு அனுப்புனது. ஏன் நீங்க கேளுங்கவன், இந்த இடங்களை நாங்க சொல்றோம். இந்த சாவகச்சேரியில இருந்து இந்த இனிவில் வரைக்கும் இந்த சாவகச்சேரி இனிவில் அங்கால பல இடங்கள்ல வந்து இந்த கட்டு பகுதிகளுக்குள்ள இருந்து பல இடங்கள் வந்து இந்த ஏழால பகுதிகள் எல்லாம் வந்து இந்த மாபியாக்கள் தான் உள்ளுக்கு கொண்டு போனோம். அவ்வளவு இளையோர்களை வந்து நாசம் செய்தது இந்த டீம் தான். இவளையெல்லாம் படம் எடுத்து போறீங்களா? செருப்பக்கலட்டி அடிக்காம அவளோட அணிதாண்ட எங்களை திண்டது. எங்கட மக்கள் இளையோர்களை சிந்திக்க விடாம இவ்வளவுக்கு இன்றைக்கு 8 ஆசனங்களை எங்கட தமிழரச கட்சி பெற்றிருக்கின்றால் இந்த ஊடுருவல் தான். உங்களோட மண்டையில ஒன்றுமே இருக்கா? உங்களோட பிள்ளைகள மண்டையில ஒன்றுமே இல்லை. இனத்தின் பாசமும் கிடையாது, தங்களுடைய வாழ்வும் கிடையாது. அதுகள் இன்றைக்கு ஏதோ கையை கழுவிட்டு போகணும்னு சாப்பிட்டுட்டு அதுகளுக்கு நிரந்தர வீடு வேணும், நிரந்தர வாழ்வு வேணும், எனக்கு ஒரு உரிமை வேணும், எனக்கு என்ற ஒரு தொழில் வேணும், நான் ஒரு வீரத்தோடும் இதோடும் வாழ்ந்த நான் அந்த புரிதல் வேணும் என்று இன்றைக்கு இல்லை. களிமண் கூட இல்லையா மந்தைக்குள்ள? இன்னும் எத்தனை காலண்டா இப்படி இருக்க போறீங்க? நீங்க உண்மையிலேயே மனுஷரா அல்லது என்ன தேசியம் பேசுறீங்க? நீங்கள் எல்லாம் கேட்டா தமிழ் தேசியம். மனுஷரா இருக்க விடுங்க. முதல்ல உங்களுக்கு இந்த ஊடகவியலால் நடந்துட்டு இந்த தமிழ் தேசியம் பேசுற ஒரு கட்சி கூட வந்து இவர்களுக்கு எதிராக வந்து ஒரு ஆர்ப்பாட்டமும் இது எவ்வளவு செய்கிறீங்களே, இது அவ்வளவுக்கு பயமா இவர்களுக்கு? இல்ல, நாங்கள் சொன்னாங்க இந்த பொறிமுறையை படிங்கோ, தயவு செய்து ஒவ்வொரு ஊடகவியலாளரும் படிச்சுட்டு இந்த பொறிமுறைக்கு பிறகு நாங்கள் என்ன செய்ய போறோம் புலத்தில்ன்றத ஒரு தீர்மானமா கொண்டு வாங்கோ. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு பெருங்கட்டமைப்பை உருவாக்கிட்டு அதுக்கு உங்களோட ஊடக பலம் வேணும், எங்களோட மக்களோட பலம் வேணுமெண்டா இன்றைக்கு கொஞ்சம் பேர் போயிட்டு அந்த விசைச்செடியோடையும் கொஞ்சம் பேர் வைத்து இவோடையும் நின்று கொண்டு நேரத்தை வினாய் கொண்டு நிற்கிறீங்க.
எத்தனை நாளைக்கு நாங்கள் உங்களுக்கு அன்பா சொல்றது? அப்ப தரன் இதுல முக்கியமான நாங்கள் இந்த முக்கியமான விஷயங்களையும் இதுக்குள்ள பேசி கொண்டு வந்தாங்க. அப்ப செவ்வந்தி அவர்கள் இன்றைக்கு இந்த ஊடகங்கள்ல பேசுறவர்கள் வந்து தரன் இந்த இந்த 2022க்கு பிறகு இந்த WFP-யினுடைய இந்த இலங்கையினுடைய விவரங்கள், அதுக்கு பிறகு ஐக்கிய நாடுகள் சபை UNHCR ஊடாக எல்லாம் பல வேலை திட்டங்கள் நடைபெற்றது. அது தொடர்ச்சியாக 27 வரைக்கும் நடைபெறப் போகிறது. இதுல இந்த குடும்பங்களுக்கு அனுப்பப்படுகின்ற காசுகள் எல்லாம் இதெல்லாம் இந்த அரசாங்கம் இன்றைக்கு இந்த மாயை காட்டிக்கொண்டு அவர் ஏதோ தண்ட பணத்துல செய்த மாதிரி இந்த சமூகம் வந்து அதை பார்த்து கொண்டிருக்கு. ஆனா உண்மையிலே என்னன்னு பாத்தீங்கன்னா தரன், இந்த ஐக்கிய நாடுகள் சபைகளுக்கு இந்த இலங்கை வந்து ஒரு 2022 கொடுக்கப்பட்ட அறிக்கையில வந்து அதுல இடையில 2 இடத்துல சுட்டி காட்டியிருக்கிறோம். 46/1 அதுல வந்து கொடுக்கப்படுகிறது. தாங்கள் இலங்கையில வந்து இப்ப பொருளாதாரத்துல வீழ்ச்சியாக இருக்கிறது போன்றும் இந்த 51/5 தீர்மானத்துல கொண்டு வந்து தாங்கள் மக்கள் எதிர்ப்பை காட்டி இந்த அரசு தோற்கடித்தது போதும் இப்ப தாங்கள் ஒரு புதிய அரசு வந்திருக்கிறோம். இந்த புதிய அரசின் உள்ளிருந்து நாங்கள் அதை கட்டுமானம் எடுப்பதற்கு நீங்கள் எங்களுக்கு ஒரு ஒப்பந்தம் செய்ய வேணும். இதற்கு நீங்கள் எல்லாரும் துணையா நிற்க வேணும் என்று இன்றைக்கு எல்லா நாடுகளும் இந்த இந்தியா போன்ற கலிசர நாடுகள் எல்லாம் எனக்கு ஒத்துழைப்பை வழங்கி சைன் பண்ணி வச்சிருக்கிறோம். ஏன் சைன் பண்ணி வச்சிருக்கிறோம் என்று நீங்க பாக்குறீங்களோ? 2030க்கு பிறகு நீ ஒரு ஈழத்தமிழனா இலங்கையில இருக்கவே முடியாது. இன்றைக்கு யூகம் வகிக்காத இந்த ஈழத்தமிழர் 2030க்கு பிறகு நீங்க எதுவும் ஏன் 2027க்கு பிறகு உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. நீங்க எதுவுமே பண்ண முடியாது உங்களால. நீங்க அதை புரிஞ்சுக்கொள்ளுங்க. இன்றைக்கு நீங்க எடுக்கிற முடிவுதான், இந்த மாவீர நாளுக்கு பிறகு நீங்கள் எடுக்கிற முடிவுதான் இந்த விழுந்து கிடக்கிற இனத்தை தூக்கி நிமிர்த்த போகுது. இது நீங்கள் ஒரு பெரும் எழுச்சியா இருக்க வேண்டும். அது நீங்கள் ஒரு பெரும் அமைப்பா இருக்க வேண்டும். அந்த பெரும் அமைப்பு நாங்க பல வழிகளை சித்தாந்தப்படுத்தணும். ஐக்கிய நாடுகள் சபைகளுக்குள்ள வடக்கு கிழக்கினுடைய பூர்வீக தமிழனினுடைய ஒரு நிரந்தர பிரதிநிதியை நாங்கள் இந்த உலகத்துக்கு நிறுவி காட்டோம். திருப்பி நாங்க சொல்றோம், உங்களுக்கு தயவு செய்து இந்த கருத்தரங்குல இந்த ஐக்கிய நாடுகள் சபைகளுக்குள்ள நிக்கிற நீங்கள், இந்த அமைப்புகளோடு நிக்கிற நீங்கள் முதல்ல அதை செய்யுங்க. பிறகு நீங்கள் மற்ற விஷயத்துக்கு அவங்க பேசிட்டாங்க வாங்கோ. எதுக்குமே தெரியாம நின்று கொண்டு எங்களுக்கு நீங்க படம் காட்ட வேண்டாம் ஊடகங்கள்ல. உங்களுக்கு நாங்கள் திருப்பியும் சொல்றோம், இது இறுதி தருணம். 2027க்கு பிறகு நீங்கள் இப்படி உங்களை அப்படியே விழுங்கிடுவாங்க. நீங்க செய்ய வேண்டிய வேலை, நாங்கள் இந்த அமைப்பில் இருக்கிறவர்களுக்கு மீண்டும் நாங்கள் சொல்றோம், எங்களால் அமைப்பை உருவாக்க முடியாது. ஏனென்றால் இருக்கிற 200 பேரோ 300 பேரோ இது அமைப்பு கிடையாது. நாங்கள் கேட்பது உலகத்தில் இருக்கின்ற எல்லா ஈழத்தமிழர்களிடம். புரிஞ்சு கொள்ளுங்கோ, எங்களால் முடியும். 100 பேரை இல்லை 200 பேரை 300 பேரை வரைக்கும் எங்களால் உருவாக்க முடியும். இருக்கிறவர்களை நாங்கள் சரி செய்து ஒன்றுங்களை அப்படி ஒரு அமைப்பை நாங்கள் கேட்கல. நாங்கள் கேட்கறது எங்களோட ஒட்டுமொத்த மக்களும், எங்களோட வடக்கு கிழக்கில இருந்து பூர்வீகமாக வந்த ஈழத்தமிழன் எங்கே எல்லாம் நீ பறந்து வாழ்கிறையோ எல்லாம் நீ ஒரு கிடைக்கும் கிழவா ஒரு அமைப்பை வைத்திருக்கிற நீங்கள் அதை தயார்படுத்துங்கோ. அதை தயார்படுத்திட்டு நாங்கள் எங்களுக்கு ஒரு ஊடகத்தோட எங்களுக்கு ஒரு நிரந்தர பிரதிநிதியோட நாங்கள் இனி நிறுவுவோம். எங்களை பார்க்கட்டும் உலகம், நாங்கள் என்ன வேலையை செய்யறோம்னு காட்டணும். இன்னைக்கு இந்த பொறுமுறையை தூக்கி எறிஞ்சு போட்டு 2 வருஷத்துக்கு இவங்களும் மௌனமா இருக்க போயிடும். நாங்கள் சொல்ல வேண்டிய விடயங்களை வந்து கடத்தி இருக்கிறோம். இப்படி வந்து நாங்கள் நேரில் வந்து தொடர்ந்தும் இணைஞ்சிருப்போம். இது எங்களை 30வது கருத்தரங்கம். இந்த 30 கருத்தரங்களை வந்து நாங்கள் எவ்வளோ கருத்தில் வந்து இந்த மக்கள் மத்தியில் வந்து முன் வச்சிருப்போம். இந்த இனம் வந்து தன்னை வந்து மீட்டு கொண்டு ஓட விரும்பி சென்றால் எங்களோட 30 கருத்தரங்கையும் வந்து உள்வாங்கிச்சிருந்தாலே ஓரளவு எங்களோட இனம் எப்படி மாட்டுப்பட்டு சாக்கடிய நாறு என்ற விடயம் வந்து இவர்களுக்கு புரியும். மீண்டும் ஒரு நேரலையில் வந்து நாங்கள் உங்களை வந்து சந்திக்கும் வரை மீண்டும் ஒரு நாளில் வந்து சந்திப்போம். கதிரண்ணா, நீங்கள் எதுவும் சொல்ல விரும்புறீங்களா? தரன் இனி பேச முடியாது. மனம் வந்து அவ்வளவு குமுறலா இருக்குது தரன். என்னென்றால் அந்த வலியா இருக்கு தரன். என்ன இந்த இனம் இந்த மாவீரர்களை நினைக்கக்குள்ள அவ்வளவு வலியா இருக்கு தரன். அதுகள தியாகங்கள் அத்தனையும் வந்து இங்கே வீணடிக்க போகுது இந்த 2 வருஷத்துக்குள்ள. எனக்கு வலியா இருக்கு. நாங்கள் முடிச்சு கொள்வோம், நாளைக்கு இணைஞ்சு கொள்வோம் தரன். நன்றி தரன், நீங்கள் இணைந்தமைக்கு மிக்க நன்றி இல்லைன்னா மீண்டும் ஒரு நேரில் சந்திப்போம். நன்றி தரன். கேட்டுக்கொண்ட அனைவருக்கும் மிக்க நன்றி.